இது உள்ள அந்த ஹாலு. அவங்க நிறைய பிரைம் மினிஸ்டர்ஸ், ஹிலரி கிளின்டன்லாம் வந்தப்போ இங்கே தான் மீட் பண்ணாங்க. இந்த ரூமில் தான் அவங்க எல்லாரையும் நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடிஜி எல்லாரையும் மீட் பண்ணதெல்லாம் நிறையா அந்த ஃபுட்டேஜ்லாம் வரும் நியூஸ்லலாம். அது இந்த ரூம் தான். இந்த ஹோல் பில்டிங் இருக்குல்ல, எத்தனை ஸ்கொயர் ஃபீட் இது ஆக்சுவலாக? ஆக்சுவலி 10 கிரவுண்ட்ஸ் இது. யார் வாங்கினது ஆக்சுவலாக? பாட்டியும் அத்தையும் சேர்ந்து வாங்கினது. இந்த படி வழியா இறங்கி வரும்போது தான் கால் தவறி விழுந்துட்டாங்கன்னு ஒரு செய்தி இருந்துச்சு. ஹாஸ்பிட்டலில் இருந்த டைம்லலாம் இந்த மாதிரி நியூஸ்லாம் நிறைய வரும். ஆமாம், லாரி போச்சு, கண்டெய்னர் போச்சு, 30 போச்சா 300 போச்சா அது தெரியாது, ஏதோ போச்சுன்னுவாங்க. ஆக்சுவலாக இந்த வீட்டோட பெட்ரூம்னு சொன்னேன் இல்லை, இது வந்து கிச்சனாக இப்போ மாற்றிருக்காங்க. இது ஒரு பெட்ரூமா இருந்தது. ஆமாம், 2000s வரைக்கும் இது பெட்ரூம் தான் இருந்தது. இது ஆமாம், இதுதான் எங்கள் அப்பா அம்மாவோட பெட்ரூமாக இருந்த இடம். அவங்கள பார்த்தீங்கன்னா அந்த அளவுலாம் ஒன்றும் பண்ணிக்க மாட்டேன். மேலே இந்த கோட் போட்டிருப்பாங்க, சிம்பிளாக தான் அவங்க இருந்தாங்க. கூட வந்து லேடிஸ்லாம் நிறைய பேர் இருந்தாங்க. அவங்க சம்மந்தியும் பெரிய இடம் தானே. அவங்க என்ன சாதாரண நாள் வீட்டில் போய் சம்மந்தம் இல்லையே. சிவாஜி கணேசன் சாரோட ஒரு வாட்டி நான் வாங்கி கொடுத்துருக்கேன், இது எனக்கு தெரியும். நான் சாதாரணமாக வச்சுருந்தேன், அதையே பார்த்துருந்தாங்க. அப்புறமா அவங்க வந்து கேட்குறாங்க, ஒரு ஹேட் பேக் வச்சுருந்து அக்கா கேட்குறாங்க, அது எங்கே வாங்கினேன்? அது ஒன்றுமே இல்லை ஆண்டி, அது 200 வருஷம். அவங்களாம் வேணான்னு சொன்னாலும் விழுந்துட்டு தான் இருப்பாங்க. என்ன செய்வாங்க அவங்க? அந்த கோவத்தை தான் ஆண்வர்க்கத்துமே காமிச்சிட்டாங்க. அதெல்லாம் உண்மை கிடையாது. அதெல்லாம் நிஜமாக ஏற்றுக்கொள்ள முடியாத தகவல்கள். அப்படிலாம் எதுவுமே இல்லை. அத்தையை பிடிக்காதவங்கெல்லாம் அவங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் தரல. சசிகலாவை பற்றி பேசல, பட் வருத்தப்பட்டதெல்லாம் உண்டு. ஷேரிங்லாம் பேசும்போதே வரும் நிறையா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். எனக்கு யாரும் இல்லை, நான் தனிமையில் இருக்கேன். வணக்கம் வாவ் தமிழா நண்பர்களே. தமிழகத்தில் புகழ்பெற்ற வேதாரண்யத்தின் வாசலில் நிற்கிறோம். இந்த இடம் பல அற்புதமான சந்திப்புகளை, நிகழ்வுகளை, சர்ச்சைகளை எல்லாவற்றையும் கண்ட இடம். இன்று அந்த இடத்திலிருந்து தான் நம்முடைய இந்த ஹோம் டூர் நிகழ்ச்சியை நடத்த உள்ளோம். தீபா அவர்கள் காத்திருக்கிறார்கள், அவரை சந்திப்போம். வணக்கம் தீபா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? பக்கத்தில் மாதவன். வணக்கம் மாதவன். ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து. நடுவில் குழந்தையுடைய பர்த்டே ஃபங்க்ஷன்லாம் பார்த்தோம் இல்லை? ரொம்ப அமுக்கலமாக பண்ணீங்க. கார்த்திகா இல்லையா? கார்த்திகா. இப்போ திடீர்னு சர்ப்ரைஸாக ரஜினியை கொண்டு வந்தீங்க. அது யாருமே எதிர்பாராது இல்லை? அம்மாவுக்கு ஒரு ட்ரிபியூட் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் வழக்கமாக நீங்கள் ரொம்ப ஒரு அமைதியாக சிம்பிளாக தான் பண்ணுவீங்க. இந்த வாட்டி அவங்களுக்கு ஒரு ட்ரிபியூட் மாதிரி இருக்கணும். அவங்களுக்கு ஒன்றுமே சரியாக பண்ணுறது இல்லை யாரும். அரசியல்னு வெறும் அரசியலுக்காக மட்டுமே மற்றவர்கள்லாம் அதை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு குடும்பமாக, ஒரு ஃபேமிலியாக என்ன பண்ணணும்னு ஆசையோ அதை நான் வந்து இந்த வருஷம் நான் ஆரம்பிச்சேன். எல்லாருமே வந்து ஆச்சரியமாக ரஜினி இப்படி தீபா கூப்பிட்டுருக்காங்க, வந்திருக்காங்க, பேசுகிறாங்களே அப்படின்ட்டு அவரும் நல்லா பேசினார். அது எல்லாருமே ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. நீங்கள் கூப்பிடணுங்கிற ஐடியா எப்படி வச்சு திடீர்னு? அத்தைக்கு அவர் நெய்பர் மட்டும் இல்லை, நல்ல நண்பராக இருந்திருக்காரு. திரையுலக காலத்துலேருந்து 1970s அவங்க 2 பேருக்கும் நல்ல பரிச்சயம் உண்டு. அத்தை மேலே ரொம்ப ஹை ரிகார்ட்ஸ் வச்சுருந்தாரு. சரி. நிறைய இடத்துல அவங்கள பற்றி அடிக்கடி பேசுவார். சரி. ஸோ அதனால் எனக்கு வந்து அவர் வந்து அம்மா மேலே ஒரு நல்ல அன்பு பாசத்தோடு இருந்த ஒரு மனிதர். அவங்கள பற்றி ஹை ரிகார்ட்ஸ் உள்ளவர்ன்றதுனால நான் அவரை அழைச்சேன். அது மாதிரி திரைத்துறையில் நிறைய பேர் அழைச்சேன். இப்போ நிறைய பேரால் அன்னைக்கு வந்து ரொம்ப ஷார்ட் டைமில் எல்லாம் பண்ணதால் வர முடியல. நீங்கள் அவர் அழைச்ச போது ஏதாவது என்ன சொன்னார் உங்கள்கிட்ட? அவர் நிறைய அத்தையை பற்றி பேசினார். அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவரோட
இன்டராக்ஷன்லாம். ஓகே. அத்தையை பற்றி நிறைய பேசினார். அவங்க 2 பேரோட இன்டராக்ஷன்ஸ் எப்படி இருக்கும் அதெல்லாம் நிறைய பேசினார். ஓகே ஓகே ஓகே. குறிப்பாக சொல்லணும்னா அவங்க ஒரு படம் கூட சேர்ந்து நடிக்க இருந்தாங்க. பட் அது அப்புறம் கைவிடப்பட்டது. அதை பற்றி அது ஏங்க கைவிடப்பட்டது ஆக்சுவலாக? ஆமாம், என் டெப்த் அதில் போக முடியாது. ஏன்னா அத்தையும் அந்த டைமில் நடிக்கல. ஆமாம். அவங்க சினிமாலேருந்து இப்போ விலகிட்டாங்க. சூரியகாந்திக்கு அப்புறம் சொல்கிறீங்க இதில்? இது ரொம்ப லேட். திஸ் வாஸ் சம் லேட் 70s. சரி. அந்த டைமில் அவங்க ஆக்ட் பண்ணலை. ஓகே ஓகே ஓகே. ஸோ அவங்க வந்து அப்போ திரைப்பட வாய்ப்பை வேணான்னு சொல்லிட்டாங்க. சரி சரி சரி. அவங்களுக்கு ஒரு கம்பேக் பண்ணுற ஐடியா அப்போ இல்லை, முழுமையாக இல்லை. கரெக்டாக சொன்னால் முழுமையாக இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா நதியை தேடி வந்த கடல்னு ஒரு படம் பண்ணாங்க. ஆமாம். ஒரு சில அப்போ இருந்த நண்பர்கள் அவங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்கள கொஞ்சம் கட்டாயப்படுத்தினதால அந்த படம் நடித்தாங்க. சரி சரி சரி. பட் அவங்களுக்கு முழுமையாக சினிமாவில் மீண்டும் நடிக்கணுன்ற ஆர்வம் இல்லை. இல்லை, அதை பற்றிலாம் பேசினாங்க, நிறைய பேசினார். இதை பற்றிலாம் நல்லாவே பேசினார். ஓகே ஓகே ஓகே. அத்தை வந்து புக்ஸ் எல்லாம் கூட கொடுத்து ரஜினி கொடுத்துருக்காங்க நான் கேள்விப்பட்டேன். ஆமாம், அவங்க 2 பேருக்குமே நிறைய புக்கு, அதாவது அத்தைக்கும் ரொம்ப புக்குவாம். அவங்க படிக்கிறது தான் ரொம்ப பிடிச்சது அவங்களுக்கு. ஹாபி, பெஸ்ட்டு ஹாபி அவங்களுக்கு பிடிச்சதுன்னா புக்ஸு, ரீடிங் ஹேபிட் தான். ரஜினி சாருக்கும் சூப்பர் ஸ்டார் அவருக்கும் புக்கு படிக்கிற பழக்கம் ரொம்ப வருஷமாக உண்டு. ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி சொல்கிறேன். சொல்லுங்கள். நான் குழந்தைய இந்த போயஸ் கார்டன் இந்த வீட்டில் இருக்கும்போது என்னோடைய ஃபாதர் மதர் 2 பேரும் இங்கே ஈஸ்வரி லெண்டிங் லைப்ரரின்னு சரி ராயப்பேட், ஐ திங்க் ஸ்டில் தேர், ஒரு லைப்ரரி இருக்கும். சரி. இவங்க எல்லாரும் அவங்க மெம்பர்ஸ் போய் புக்ஸ் எடுப்பாங்க. சரி. ஒரு வாட்டி என்னோட அப்பா அம்மா இந்த மாதிரி புக் எடுக்க நானும் குழந்தையும் அவங்க கூட போயிருக்கேன். ரஜினி சாரும் அங்கே புக் எடுக்க வந்தார். அவர் அப்போது ஆக்டர். ஹி வாஸ் அ வெரி ஃபேமஸ் ஆக்டர். அவர் கார் அவரே ஃபியட் காரை டிரைவிங் பண்ணிட்டு வந்து அவரும் அங்கே வந்து புக்ஸ் எடுத்தார். ஸோ அப்போலேருந்தே வந்து அவருக்கு இந்த ரீடிங் ஹேபிட் இருக்குன்றது எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச விஷயம். இதை பற்றி அவரே பேசியிருக்காரு. அந்த லைப்ரரியில் அவர் புக்ஸ் எடுத்தது கூட அவர் சொல்லியிருக்காரு. ஜெயகாந்தன் புக்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி. இது வந்து இப்போ அத்தையை பற்றி சொன்னார். அத்தையை பற்றி அவர் பேசும்போது முக்கியமாக சொன்னது இந்த புக்ஸை பற்றி தான் அதிகமாக. அப்போ வந்து நானும் அவங்க 2 பேருக்கும் காமன் இன்ட்ரெஸ்ட் இந்த புக்ஸ் படிக்கிறதுனால அத்தை வந்து இந்த புக்ஸ் எல்லாம் அவருக்கு ரெஃபர் பண்ணாங்க. சில ஆத்தர்ஸ் எல்லாம் ஜெயகாந்தன் புக்ஸ் பற்றிலாம் சொன்னாங்க. ஓஹோ. அத்தை வந்து ஜெயகாந்த் ரசிகை. அவங்க எல்லா தமிழ் புக்ஸும் நிறைய படிப்பாங்க ஆத்தர்ஸ். ஏன்னா அவங்களே எழுதியிருக்காங்க. ஷி வாண்டட் டு பிகம் அன் ஆத்தர். அவங்க நிறைய எழுதியிருக்காங்க. அந்த டைமில் அவங்க வந்து சினிமாவையும் விட்டு விலகிட்டு அரசியலுக்கும் வராத பீரியட்ல எல்லாம் தமிழ் லிட்ரேச்சர் மேலே தான் அவங்களுக்கு ரொம்ப ஆர்வம். இங்கிலீஷ்ல கவிதை எழுதியிருக்காங்க அவங்க, தெரியும். இங்கிலீஷ்ல நிறைய எழுதியிருக்காங்க. சின்ன வயசுல அந்த டைரியெல்லாம் நான் படிச்சிருக்கேன். அவங்க கிட்ட தான் எனக்கு இன்ஸ்பிரேஷனே ஆச்சு. அதனால நிறைய இங்கிலீஷ்லேயும் எழுதுவாங்க, டைரியெல்லாம் எழுதுவாங்க. அதெல்லாம் நான் படிச்சிருக்கேன். அத்தை வந்து பல நேரங்களில் இதுவரையிலும் வந்து எல்லாரையும் வழி அனுப்புவாங்கல்ல? ஆமாம். ஆக்சுவலி இங்கே வந்து அவங்க வழி அனுப்புறதுன்னா எங்களை மட்டும்தான் பண்ணியிருக்காங்க. அது 90ஸ்லலாம் நாங்கள் ரெகுலராக அவங்கள பார்க்க வருவோம், அடிக்கடி வருவோம். கார் வரைக்கும் வந்து தான் ஏற்றி விடுவாங்க. இங்கே கார் வந்து நிற்கும், அவங்க ஏற்றி விடுவாங்க. பட் அவங்க மற்றவர்களை சந்திச்சதெல்லாம் இங்கே வந்து ஆஃப்டர் ஷி பிகம் சீஃப் மினிஸ்டர் நிறைய பேர் இங்கே வந்து அவங்களுக்கு அந்த பொக்கேலாம் கொடுத்து இந்த இடத்துல அவங்க மீட் பண்ணுவாங்க. ஓகே ஓகே. இந்த சீரடி சாய்பாபா வந்து இப்போதான் இருக்கா அல்லது முதல்ல இருந்தது? இல்லை, இப்போ நாங்கள் எங்கள்கிட்ட இந்த வீடு கொடுக்கப்பட்ட அப்புறமா இங்கே இருந்தது. அதை எடுத்து நான் இங்கே வச்சேன். நீங்கள் பாபா பக்தி? இல்லை, ரொம்ப பக்தி ஜாஸ்தி. 24 hours சுவாமி தான். சீரடிக்கெலாம் போயிருக்கேன்? சீரடிக்கு நான் போயிருக்கேன். அப்படி வாங்க. ரொம்ப ரொம்ப அழகான படம் இல்லை? புகழ்பெற்ற பியூட்டிஃபுல் ஃபோட்டோகிராஃப். நான் அவங்கள சின்ன வயசில் பார்க்கும்போதெல்லாம் இப்படி தான் இருப்பாங்க. எனக்கு இந்த ஃபோட்டோ இதில் என்ன வயசுங்க இருக்கும் இந்த ஃபோட்டோ? 30s தான் இருக்கும். இது வந்து ஜஸ்ட் மூவியை விட்டுட்டு அவங்க நடிப்பு நிறுத்தினாங்க இல்லையா? நான் சொன்னேன் இம்பார்ட்டன்ட் பீரியட் இன் லைஃப். அப்போல்லாம் நான் குழந்தை, இங்கெல்லாம் இருக்காங்க, இப்படி தான் இருப்பாங்க அவங்க. அது என் மனசில் பதிஞ்சது. அவங்க இந்த லேட்டர் இயர்ஸ்ல இருந்ததோட இப்படி தான் நான் அதிகமாக பார்த்துருக்கேன். அவங்க எக்ஸ்பிரசிவாக இருப்பாங்க, எப்பயுமே நான் பார்த்துருக்கேன். ஆமாம், ரொம்ப அழகாக இருப்பாங்க இல்லையா? இதை பற்றி சொல்லுங்க. இதெல்லாம் வந்து குடும்ப ஃபோட்டோஸ், பழைய ஃபோட்டோஸ், இதெல்லாம் ஃபேமிலி ஃபோட்டோஸ். இது என் தாத்தா ஜெயராமன், பாட்டி சந்தியா, அத்தையும் அப்பாவும். இது அவங்க அங்கே எடுத்தது. ஸ்டுடியோவில் வந்து மைசூரில் எடுத்தது. இதெல்லாம் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ 2 பேர்ட்டையுமே இது இருக்கும். எங்கள் அப்பாட்டையும் இருக்கும், அத்தைகிட்டையும் இருக்கும். அது எங்கள் அப்பாவோட கல்யாண ஃபோட்டோ. எம்ஜிஆர் தலைவர் எம்ஜிஆர் தான் கல்யாணமே பண்ணி வச்சாரு. எல்லாமே அவருடைய. இந்த மேரேஜ் ஸ்ரீபெரும்புத்தூர்ல நடந்தது. ஆமாம், அத்தை இருப்பாங்க அதில் பின்னாடி. அப்பாவோட ரிலேஷன்ஸ்லாமும் இருப்பாங்க.
இது அவங்க குடும்ப ஃபோட்டோ. பாட்டி, அப்பா, அத்தை 3 பேரும் மைசூரில், பெங்களூரில் எடுத்தது. இது மைசூரில் எடுத்து பெங்களூர் எடுத்தது. அவங்கள்ட்ட போய் ஸ்கூல் டேஸ் வந்து அங்கே கொஞ்சம் படிச்சுட்டு இருந்தாங்க. இதுக்கு அதுக்கப்புறம் லேட்டர்லாம் இதெல்லாம் 80s பீரியடில் எடுத்த ஃபோட்டோ தான் இது. இந்த வீட்டில் அவங்க எடுத்து. இவங்க வந்து என் பாட்டியோட அப்பா அம்மா. பாட்டியோட அப்பா அம்மா. அவர் ரங்கசுவாமி, அவங்க பேர் கமலம்மா. பாட்டியோட அப்பா அம்மா அவங்க. இது பாட்டி, இது தாத்தா. இதில் வந்து அவங்க இந்த வீட்டில் லிவ் பண்ணியிருக்காங்க அத்தை கூட. ஸோ அவங்க 2 பேர் ரொம்ப வருஷம் இருந்தாங்க. கொள்ளு தாத்தாவும் கொள்ளு பாட்டியும் இந்த வீட்லயே அவங்க கூட இருந்திருக்காங்க. அப்பா அத்தை எல்லாம் இருக்கும்போது அவங்களே இந்த வீட்டில் இருந்திருக்காங்க. எல்லாருமே இந்த வீட்டில் இருக்காங்க. ஸோ இந்த வீடு வந்து கட்டது வந்து 1969 இல்லை, 68ல் வாங்கினாங்க. 69ல் கட்டி முடிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த வீடு வந்து அதுக்கப்புறம் நிறைய ரெனோவேஷன் பார்த்துருக்கு. ஆமாம் இல்லையா? ரெனோவேஷன்லாம் அவங்க ஆரம்பிச்சது 90ஸ்க்கு அப்புறம் தான். அதுக்கு முன்னாடி எல்லாம் வீடு அப்படியே தான் மெயின்டைன் பண்ணிட்டு. அப்போ நீங்கள் நிறைய பார்த்துருக்கீங்க. ஆமாம், அப்போ தான் ரொம்ப வந்திருக்கோம். இங்கேயே இருந்திருக்கோம். அதுக்கப்புறம் ரெனோவேஷன்லாம் ஆனதுக்கப்புறம் ரொம்ப வர முடியவே இல்லை. வந்திருக்கோம் 90ஸ்லாம். 90ஸ்ல வந்திருக்கீங்க. 2000ஸ்லேயும் நான் வந்திருக்கேன். பட் அந்த ஃப்ரீக்வன்சி கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் முதல்ல இருந்த அளவு இல்லாமல். இது என்ன இந்த ரூம் என்ன ரூம் யூஸ் பண்ணாங்க? ஆக்சுவலி இது வந்து இந்த வீட்டோட டைனிங் ரூம். இது வீட்டோட டைனிங் ரூம். ஆக்சுவல் டைனிங் ரூம் எப்பயுமே இதுதான். ஓகே. பிஃபோர் ஆஃப்டர் எப்பயுமே இதுதான் டைனிங் ரூம். இப்போ நான் டெம்பரரி அரேஞ்ச்மெண்ட் இது அந்த பிறந்த நாள் விழாக்காக கெஸ்ட் எல்லாம் உட்காரணுன்றதுக்காக இதை நான் பண்ணேன். டேபிள் இங்கே தான் இருக்குது, அப்படி தள்ளி வச்சுருக்கேன். ஓகே. இந்த ரூம்ல வந்து அரசியல் பிரமுகர்கள் இங்கே தான் இல்லை, அது வந்து வேற ஹால் இருக்குங்க. அந்த சைடு இன்னொரு ஹால் இருக்குது. இப்போ ஃபோட்டோஸ் பார்த்தோம் இல்லையா, அந்த பக்கம் ஒரு ஹால் இருக்குது. அங்கே தான் எல்லாரையும் மீட் பண்ணுவாங்க. இது ஒரு ஹால். சும்மா திறக்கலாமா? இது திறக்கலாம், இது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இங்கே திறக்கலாம். இது ஒரு ஹால். இது ஒரு சிட் அவுட் ஏரியா. ஏன்னா இங்கே ஒரிஜினலாக படி இருந்தது, ஸ்டேர் கேஸ். அவங்க இந்த லேட்டர் இயர்ஸில் மாடிஃபை பண்ண அப்புறம் வீட்டை ரெனோவேட் பண்ண அப்புறமா படியை எடுத்துட்டாங்க. படிக்கு பார்த்தா லிஃப்ட் வச்சுருக்காங்க. அந்த ஸ்பேஸில் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு பெரிய ஸ்டேர் கேஸ் இருந்தது. சரி. அதுக்கு பதிலாக இப்போ அந்த இடம் அப்படி இருக்குது. அதுக்கு அவங்க படி இது லிஃப்ட் வச்சுருக்காங்க உள்ள. இங்கே வந்து நிறைய டிஸ்கஷன்லாம் நடந்துருக்கு. இல்லை, இங்கே கிடையாது. அதுவும் இங்கெல்லாம் கிடையாது. அந்த இடம்லாம் அந்த வரவங்க இங்கே வெயிட் பண்ணுவாங்க அப்படியும் இல்லை, ஜஸ்ட் ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் இது, அவ்வளோதான். ஓகே. அதெல்லாம் அந்த ஹாலில் தான் அவங்க எல்லாரையும் மீட் பண்ணதெல்லாம் அந்த 2 ஹாலில் தான். இது பார்க்கலாமா? இது ஒரு ஹால் ப்ளஸ் அது ஒரு ஹால். சும்மா திறந்துக்கலாமா? சும்மா திறந்து பார்க்கலாமா? உள்ளெல்லாம் போக மாட்டாங்க. பரவாயில்ல, சும்மா ஒரு எடுக்கலாம். சும்மா எடுத்துருவோம், பார்ப்போம். எடுக்க முடியாது, நீட்டாக இருக்காது. மூடி வச்சுருந்தாங்க இல்லையா 6 இயர்ஸ், அதில் எல்லாம் டேமேஜ். இதோட மூடி வச்சது தான் இந்த வீடு. அது ஒரு எங்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு 5-6 வருஷம் பூட்டியே கிடந்தது. எல்லா சாமான்லாம் அப்படியே இருக்குது, எல்லாம் உள்ளே இருக்குது. ப்ளஸ் கரண்ட் எல்லாம் இல்லாதனால அது உள்ளே போக முடியல. அந்த பக்கம் போகுமா? அது இன்னொரு ஹால். ஜஸ்ட் வெளியில் அந்த மெயினான ஹால். ஆக்சுவலி அவங்க எல்லாரையும் மீட் பண்ணுறதெல்லாம் இதுதான். இது உள்ள அந்த ஹாலு. அவங்க நிறைய பிரைம் மினிஸ்டர்ஸ், ஹிலரி கிளின்டன்லாம் வந்தப்போ இங்கே தான் மீட் பண்ணாங்க. ஹிலரி கிளின்டன் இந்த ரூம்ல. ஆமாம், இந்த ஹால் தான். இது ஒரு ஹாலாக தான் வச்சுருந்தாங்க. க்ளீன் பண்ண வேண்டியிருக்கு கொஞ்சம். ஆமாம், உள்ளே கொஞ்சம் டேமேஜஸ்லாம் இருக்குது, அது சரி பண்ணணும். இந்த ரூமில் தான் அவங்க எல்லாரையும் நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடிஜி எல்லாரையும் மீட் பண்ணதெல்லாம் நிறையா அந்த ஃபுட்டேஜ்லாம் வரும் நியூஸ்லலாம். அது இந்த ரூம் தான். இதில் தான் அவங்க மீட் பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாரையும். இந்த ஹோல் பில்டிங் இருக்குல்ல, எத்தனை ஸ்கொயர் ஃபீட் இது? ஆக்சுவலி 10 கிரவுண்ட்ஸ். இது 10 கிரவுண்டுங்கிறது முதல்ல 10 கிரவுண்ட் இருந்தால் அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. வாங்கினதே 10 கிரவுண்ட் தான். முதல்ல வாங்கினதே 10 கிரவுண்ட் தான். ஓகே. யார் வாங்கினது? ஆக்சுவலாக பாட்டியும் அத்தையும் சேர்ந்து வாங்கினது. ஆமாம், அவங்க முதல்ல டி நகர் ஸ்ரீநகரம் ரோட்ல இப்போ நாங்கள் இருக்கோம் இல்லையா, அங்கே தான் இருந்தாங்க எல்லாரும். பாட்டி, அப்பா, அத்தை எல்லாரும். அந்த டைம்ல பாட்டி இருக்காங்க. ஷி வாஸ் ஆல்சோ ஆக்டிங். அவங்களும் நடிச்சிட்டு இருந்தாங்க சினிமாவில். அப்போ இதை விட கொஞ்சம் பெரிய வீடாக வேணும்னு சொல்லிட்டு இந்த இடத்த சூஸ் பண்ணி எங்கள் அப்பாவை வச்சு இடம்லாம் பார்க்க சொல்லிட்டு, இப்போ 2 பேருமே ஆக்டிங், அத்தையும் பாட்டியும். ஸோ 2 பேரும் பிஸி. அவரை பார்க்க சொன்னாங்க. அவர் இந்த ஏரியா சூஸ் பண்ணி இந்த இடம் நல்லா இருக்குன்னு சொல்லி இதை வாங்கினார். வாங்க சொன்னார், ரெக்கமெண்ட் பண்ணார் இதை வாங்கும்போது. 10 கிரவுண்ட்ஸ் தான் அது.
அப்போ வந்து இந்த போயஸ் கார்டன் ஏரியா இவ்வளோ பிரபலமெல்லாம் கிடையாது. இவங்க வந்ததால தான் இந்த பிரபலமான காரணம். ஆமாம். என்னைக்கு கிரகப்பிரவேசம் ஆச்சு அப்புறம்? இந்த கிரகப்பிரவேசத்தில் தான் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு டி நகர்லேருந்து வீடு கட்டி இங்கே ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. இங்கே ஷிஃப்ட் ஆன அப்புறமா எங்கள் அப்பா வந்து அமெரிக்காவில் படிக்க போயிட்டார். வேறு ஏதோ ஒரு கோர்ஸ், கம்ப்யூட்டர் அப்போவே சயின்ஸ்லாம். ஸோ அவர் வந்துட்டு அங்கே படிச்சுட்டு இங்கே வந்துட்டும் போயிட்டு இருந்தார். ஸோ பாட்டியும் அத்தையும் இங்கே இருந்தாங்க. பாட்டியோட ஹெல்த் ரீசன்ஸால் அது கிரகப்பிரவேசம் தள்ளி லேட்டாக நடந்தது. லேட்டாச்சு. ஆமாம், முன்னாடி அவங்க இங்கே வந்துட்டாங்க. தே ஸ்டார்டட் லிவிங் ஹியர். ஓகே ஓகே. பட் நடந்திருக்கு, பெருசாக கிராண்டாக கிரகப்பிரவேசம் நடந்திருக்கு. இன்னும் அந்த கிரகப்பிரவேசம் போது எங்கள் எடுத்த இப்போ அந்த ஃபோட்டோஸ் இல்லை எங்கிட்ட. இருந்தது ஆனால் அப்பா, அவங்க ரிலேஷன்ஸ், இவங்க அத்தையெல்லாம் இருந்தது. ஆக்சுவலாக உங்கள் அத்தை அப்போ பீக்கில் இருந்த நேரம் இல்லை சினிமாவில்? ஆமாம், அவங்க பெரிய ஹீரோயின் அப்போ. கிரகப்பிரவேசத்துக்கு சினிமாக்காரங்க எல்லாரும் வந்திருந்தாங்கல்ல? இருக்கும், எனக்கு அது தெரியாது. அந்த அளவு டீட்டெயில்ஸ் எனக்கு தெரியாது. ஏன்னா அப்போ வந்து எங்கள் அப்பா கல்யாணம் ஆகலை. பாட்டியோட டெத்துக்கு அப்புறம் தான் அப்பா கல்யாணம் ஆச்சு. எத்தனை மாடி இது? 2 floors தான், கிரவுண்ட் அண்ட் ஃபர்ஸ்ட். இந்த வீட்டை பற்றி உங்கள் அத்தையை பற்றி பேசும்போதுலாம் சசிகலா பற்றி எல்லாருமே பேசுவாங்க. சசிகலா எங்கே தான் தங்கியிருந்தாங்க? ஆரம்பத்துலலாம் அவங்க வந்துட்டு தான் போயிட்டு இருந்தாங்க. they were not living here. இந்த 91ல் சிஎம் ஆன அப்புறம் தான் they started living here. எங்கள் மாடியில் இருந்தாங்களா? எங்கே இருந்தாங்க? வீட்டில் தான் இருந்தாங்க. எக்ஸாக்டாக அவங்க ரூம்ஸ் அவங்களுக்குன்னு இடம் கிடையாது? அப்படிலாம் எதுவும் இல்லை, எல்லாம் கலந்தா. ஆமாம், இப்படி தான் இதுதான் வீடு. ஒரிஜினல் ஹவுஸ் என்ன இருந்ததோ அப்போது. கீழே ஒரு பெட்ரூம், மேலே 2 பெட்ரூம், அவ்வளோதான். ஹால்ஸ்லாம் நிறைய இருக்கும். இந்த கீழே இப்படி ஹால் இருக்குது, டைனிங் ஹால் இருக்குது. அது மாதிரி மேலேயும் ஒரு ஹால் மாதிரி இருக்கும், லவுஞ்ச் ஏரியா மாதிரி. மேக்கப் ரூம்னு ஒன்று இருக்கும், ப்ளஸ் லைப்ரரி ஒன்று இருக்கும். இதெல்லாம் தான் மாடி ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கும். அவங்களுக்குன்னு தனி ரூமில் அவங்க அப்படிலாம் எதுவும் இல்லை. அப்படி எதுவும் அவங்க திங்ஸ் வச்சுக்கிறது, அவங்க சாரீஸ் வச்சுக்கிறது? அதுதான் சொல்கிறேன், அவங்க ஆரம்பத்தில் இங்கே லீவ் பண்ணலை, வந்துட்டு போவாங்க. இவங்களுக்கு உதவியாளர் மாதிரி ஹெல்ப்பெல்லாம் பண்ணிட்டு இருந்த பீரியட்லலாம் ஐ திங்க் இட் வாஸ் சம்டைம் பேக் இன் 1986-87 அந்த பீரியட் தான் அவங்க வந்துட்டு இருந்தது. வந்துட்டு தான் போவாங்களாம். நோபடி வாஸ் லிவிங் ஹியர் எக்ஸப்ட் மை ஆண்ட். அவங்க தான் இருந்தாங்க, தனியாக தான் இருந்தாங்க. பட் அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே உங்க இந்த வீட்டுக்கு ஃப்ரீயாக வந்துட்டு போவாங்க? வந்துட்டு போவாங்க. நான் லீவ் பண்ணல. எல்லாரும் வந்துட்டு போவாங்க. வெங்கடேஷ் அது மாதிரி எல்லாருமே. அவங்க நிறைய பேர் இருந்தாங்க. இப்போ 90ஸ்லலாம் அவங்க ரொம்ப நிறைய பெரிய ஃபேமிலி. அவங்களும் நிறைய பேர் வந்துட்டு போவாங்க. ஃபங்க்ஷன்ஸ், விழாக்கள்லாம் நடத்தும் போது அதுக்கெல்லாம் எல்லாரும் வருவாங்க. இப்போ இங்கே இருப்பாங்க எல்லாரும். பட் அவங்க வர காலத்தில் நீங்கள் உங்களெலாம் ரொம்ப ரெஸ்ட்ரிக்டட் இல்லை நீங்களாம்? இல்லை, ஆரம்பத்தில் எல்லாரும் தான் வருவோம். நாங்களும் வருவோம், அவங்களும் இருந்தாங்க. ஒரு பீரியட் ஆஃப் டைம் அது. அதுக்கப்புறம் நாங்கள் வர்றது கம்மியாச்சு. அது ஒன்றும் உங்களை வந்து அவங்க ஒரு தனக்கு ஒரு இதுவாக பார்க்கல அவங்க. அதாவது தீபாவை தன்னை வந்து ஒரு வில்லன் மாதிரி பார்க்கல. அப்படிலாம் எதுவும் இல்லை. ஸ்டார்டிங்லலாம் அப்படி கிடையாது. ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம், கொஞ்சம் கொஞ்சமாக எங்களை ரெஸ்ட்ரிக்ஷன் நீங்கள் கேட்டிங்களே, அப்புறம் லேட்டாக தான் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதெல்லாம் அப்போல்லாம் எதுவும் பண்ணலை. இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணும்போது ஏன் உங்கள் அத்தை வந்து அவ ஏன் அண்ணன் பொண்ணு நீலாம் யார்? அவங்களுக்கு தெரிஞ்சாதானே, அவங்க கிட்ட விஷயமே போகாது. இல்லை நாங்கள் வந்தோம் பொண்ணுன்ட்டு அவங்களுக்கு தெரிஞ்சாதான் அவங்க கேட்பாங்க. ஸோ அவங்களுக்கு தெரியாது. நீங்கள் அவங்கள்ட்ட ஃபோனில் பேசி இந்த மாதிரி என்னெல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க நீங்கள் சொல்லவே இல்லையா? ஃபோன்னா வந்து அப்போல்லாம் மொபைல்லாம் கிடையாது அந்த பீரியட்லலாம். அப்போ தான் மொபைலே வந்த புதுசு 90ஸ்ல. இல்லை எந்த கட்டத்துலையும் வந்து அப்போல்லாம் அந்த லேண்ட்லைன் தான் ஒன்று இருக்கும். அந்த லேண்ட்லைனுக்கு எல்லாரும் நாங்கள் நீங்கள்லாம் இவ்வளோ தூரம் பாசமாக இந்த வீட்டை விளையாடி இருக்கீங்க, சாப்பிட்ருக்கீங்க. ஆமாம், திடீர்னு நீங்கள்லாம் இந்த வீட்டில் வராத போது ஏன் அவங்கெல்லாம் வரலன்னு அவங்க கேட்டுக்க வேண்டாமா? கேட்பாங்க தானே, நேச்சுரலி. கேட்காம எப்படி இருப்பாங்க? கேட்பாங்க. அவங்க கிட்ட விஷயம் போகாது, அவ்வளோதான். விஷயம் போகாது. 2 சைடும் விஷயம் போகாது. இப்போ நாங்கள் ஃபோன் பண்ணாலும் சொல்ல மாட்டாங்க. இப்போ இருந்த மேனேஜர்ஸ் அவங்களாம் சொல்ல மாட்டாங்க. லேண்ட்லைன் ஃபோன் தான் இருக்கும். ஸோ அவங்க அதுலேயே தான் இன்டர்காம் வழியாக எடுத்து பேசுவாங்க. அவங்கள சந்தேகப்பட ஏன் வந்து இவங்கெல்லாம் வரமாட்டேங்கிறாங்க இப்பெல்லாம்? நாங்கள் கூப்பிட்டோம், அவங்க வரலன்னு சொல்லிடுவாங்க அவங்ககிட்ட. அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு அப்படியே பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ஒரு கட்டத்தில் வராதே போயிட்டீங்கல்ல இந்த பக்கம்? இல்லை, நான் வந்துட்டு தான் இருந்தேன் எப்போவுமே. நான் விட்டு தராமல் எப்பயுமே வருவேன். ஸோ அதனால நிறைய சண்டைகள் பிரச்சனைலாம் நடக்கும். இருந்தாலும் நான் அதை கண்டுக்க மாட்டேன். அப்பயும் வருவேன். எவ்வளோ நேரம் ஆனாலும் இங்கேயே நிற்பேன். அப்படிலாம் பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்கள பார்க்காம போக மாட்டேன்லாம். வாசல் இந்த எங்கேயாவது உட்காந்து இருப்பீங்க? ஆமாம், வெளியவே நிறுத்தியெல்லாம் இருக்காங்க. உள்ளே வந்து நான் உட்காருவேன். 2மே வெளியில நிறுத்தி வச்சிருக்காங்களா? நிறைய வாட்டி யாருமே உள்ள இல்லை, நீ போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. யாரும் உள்ள இல்லை, அவங்க இருப்பாங்க. உள்ள இருப்பாங்க. எங்க போயிருக்காங்கன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டாங்க. இந்த அளவு எனக்கு மெமரியில் இல்லை. பட் ஆனால் என்னன்னா அதெல்லாம் நடக்கும். அது மாதிரி இருக்கும்போது தான் ஒரு வாட்டி உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, அத்தைக்கு நான் வந்து தெரிஞ்சு போச்சு. ஸோ யாரோ ஒருத்தர் போய் சொல்லிட்டாங்க உங்ககிட்ட, இந்த மாதிரி தீபா வந்து வெளியில் அவங்க அண்ணன் பொண்ணு நிற்கிறாங்க அப்படின்னு. சரி, இறங்கி வந்துட்டாங்க உடனே மேலேருந்து. அது வரைக்கும் வெளில வந்துட்டாங்க. அதுதான் கூப்பிட்டு போனாங்க. என்ன உன்னை யார் வெளியில் நிறுத்துறதுன்னு கேட்கலையா? கேட்டாங்களே, எல்லாமே கேட்டாங்க. அப்போ அவங்கள கூப்பிட்டு சண்டை போடலையா? சண்டையெல்லாம் திட்டினாங்க, எல்லாமே செஞ்சாங்க. என்னை வச்சுட்டு தான் செஞ்சாங்க. இதெல்லாம் இந்த மாதிரி
இவங்க வந்தாலோ ஏதாவது பண்ணாலோ சொல்லணும்னு சொல்லிட்டு உடனே பூங்குன்றேன் எனக்கு தெரியாது அதுக்கு முன்னாடி. அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அத்தை. இது நடந்த அன்னைக்கு தான் அவங்க என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அவருக்கு. இது என்னோட பிரதர்ஸ் டாட்டர், இவங்க வந்தால் நீ என்கிட்ட சொல்லணும். அப்போ உங்களுக்கு என்ன வயசு இருக்கும்? இருக்கும் 20s. 20ஸ்ல டீன்ல இருப்பீங்க? டீன் இல்லை 20s. 20. ஓகே. 25 26. இவங்க வந்தால் எனக்கு நீ சொல்லணும். அப்புறம் எனக்கும் சொன்னாங்க, நீ கால் பண்ண இவரை தான் கேட்கணும், பூங்குன்றன் கிட்ட தான் பேசணும்னு சொன்னாங்க. இதெல்லாம் நடந்துச்சு. அப்புறம் அவரை வச்சு பேசுவாங்க. இவங்க கேட் முன்னாடி நின்னாங்களா, நீ நிற்க வச்சியான்னு கேட்டாங்க. நானும் இருக்கேன், அவரும் இருக்காரு, எங்கள் அத்தை இருக்காங்க, சசிகலா இருக்காங்க. நீ நிற்க வச்சியா, வெளில நிற்க வச்சியான்னு கேட்டாங்க. இல்லைன்னு அவர் இந்த பக்கம் சொல்கிறதா அந்த பக்கம் சொல்லும்போது இல்லை அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்கிறாரு. நான் உடனே சண்டை போட்டேன். நான் வந்து எவ்வளோ நேரமாக நிற்கிறேன், எத்தனை வாட்டி வந்திருக்கேன், வெளில தான் நினைத்தீங்க, ஏன் அவங்க கிட்ட போய் சொல்கிறீங்கன்னு. என்கிட்ட ஆமான்றாரா அவங்க. அப்புறம் அவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க, அவங்க வந்து எனக்கு சொல்லணும். ஆனால் அதுக்கப்புறமும் இந்த சகஜம் வரவே இல்லை. வந்துட்டு தான் இருக்கும். எப்படி சொல்கிறது, நான் ஷி வாஸ் சீஃப் மினிஸ்டர் இல்லையா. அந்த சீஃப் மினிஸ்டராக அவங்க இல்லாத போலாம் நிறைய எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குங்க வரத்துக்கு. சீமா இருக்கும்போது ரொம்ப கஷ்டம்தான், டைம் இருக்காது, டைம் இருக்காது. நம்ம வந்து நம்ம குடும்ப பிரச்சனை போய் அவங்க அவ்வளோ அதெல்லாம் இல்லை, அவங்க எல்லாத்தையும் கேட்பாங்க உட்காந்து. வந்துட்டோம்னா பேசுகிறாங்கன்னா எல்லாத்தையும் நிற்க வச்சுட்டு அன்னைக்கு ஃபுல்லாக உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அனுப்பவே மாட்டாங்களே, அவங்க அமிச்சா தானே நான் போக முடியும். நானே எழுந்தா கூட இல்லை நீ உட்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. உட்கார சொல்லிட்டு அவளுக்கு போய் ஹார்லிக்ஸ் கொண்டு வா, ஏதாவது சாப்பிடக்கூடாதுலாம் அவங்க சொல்லுவாங்க. இவங்க சகஜமாக பேசுவோம், சசிகலா அவங்க சகஜமாக அவங்க முன்னாடி பேச மாட்டாங்க, அவங்க இல்லாதப்போ பேசுவாங்க. அப்போ ஒரு ஆக்டிங் கொடுத்துருவாங்க. ஆக்டிங்கோ என்னமோ அப்போல்லாம் நான் நம்பிட்டேன். அப்போ வந்து நான் அதை போயின்னு நினைக்கல. உங்களுக்குள்ள ஒரு கம்யூனிகேஷன் கேப் இருக்குது. எதனால நான் என்ன ஒரு ஏஜ் இல்லைல்ல, வயசு இதெல்லாம் புரிஞ்சுக்கிற ஏஜ் இல்லை எனக்குலாம். என்னன்னே புரியாது. சரி ஏதோ ஃப்ரெண்டுன்னு சொல்கிறாங்களே, அவங்கள கம்பெனியன் மாதிரி ஃப்ரெண்டுன்னு தானே கூப்பிடுறாங்க. அதனால நம்மளையும் அப்படி தானே கூப்பிட்றாங்க. எங்கள் அம்மாவெல்லாம் அண்ணின்னு தான் கூப்பிடுவாங்க, உங்கள் அம்மாவை. அதனால நான் அப்படி நினைக்கல, அப்போல்லாம் எனக்கு தெரியாது இதெல்லாம். ஸோ இதெல்லாமே நான் நிஜம்னு நம்பிட்டேன். அந்தளவு தான் இன்டராக்ஷன்ஸ் அவங்களோடையும் எனக்கு இருக்கும். ஓகே ஓகே ஓகே. ஏன்னா அவங்க ரிலேஷன்ஸ் எல்லாம் எங்கள் வீட்டுக்கு வருவாங்க, நாங்களும் இங்கே வந்து அவங்கள பார்ப்போம். எங்கள் ஃபங்க்ஷன்ஸுக்கெல்லாம் அவங்கள இன்வைட் பண்ண சொல்லுவாங்க. அப்படிலாம் இருக்கும்போது சரி ஏதோ அவங்களோட இருக்காங்கன்னு நினைப்போம், அவ்வளோதான். எதுவும் வேறு விதமாக நாங்கள் நினைக்கல. அப்புறம் தான் புரிய ஆரம்பிச்சிச்சு, இவங்க தான் அவங்கள்ட்டேருந்து தடுக்கிறாங்கன்றதெல்லாம். நாங்கள் வரதையோ போகிறதையோ சொல்லாமல் இன்ஃபார்ம் பண்ண மாட்டேன்றாங்கிறதெல்லாம் அப்புறம் தான் புரிய ஆரம்பிச்சு. நிறைய பேர் வந்து சொன்ன அப்புறம் புரிய ஆரம்பிச்சிச்சு. முதல்ல தெரியல. எங்கிட்டையும் நல்லா பேசுவாங்க அவங்க, அதனால ஒன்றும் தெரியாது. அவங்க முன்னாடி ஒன்றுமே பேச மாட்டாங்க, அவங்க இல்லாதப்போ தான் பேசுவாங்க. ஆமாம் தீபா, நீங்கள் இவ்வளோ நல்லா பேசிட்டே இருக்கீங்க, பழைய விஷயங்கள்லாம் அப்படியே சொல்லிட்டு வரீங்க. மாதவன் சைலண்டாகவே இருக்காரு. நீங்கள் பேசுங்க மாதவன். ஆமாம், தீபா வந்து இந்த மாதிரி அத்தையோட அவங்க பழகின நாட்கள், அப்போ நடந்த சண்டைகள், அதுக்கப்புறம் சசிகலா வந்து இப்போ பேசுனது, இந்த மாதிரி பல விஷயங்கள் உங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்களே? நிறையா சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் உங்களுக்கு எப்படி, நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? இதில் ஃபீல் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது, சொல்கிறதே கேட்டுக்கிறேன், அவ்வளோதான் அவ்வளோதான். ரொம்ப டிப்ளமேட்டிக்காக பேசுகிறீங்க. அது உண்மை தானே. சசிகலா குடும்பத்தில் சேர்ந்தவங்க யாரும் உங்கள்கிட்ட பேசுகிறேன் இது வரைக்கும் பேசுனது இல்லை. ஆக்சுவலாக உங்கள் கல்யாணத்தப்ப அத்தை வரதான் இருந்தது என்னோட நினைவுக்கு, சரியா? ஆமாம். ஆனால் இதில் மேயர் ராமநாதன் ஹாலில். ஆமாம். ஏன்னா அந்த கல்யாணத்துக்கு நானும் வந்திருக்கேன். வாசலில் வந்து தீபாவோடைய கண்கள்லாம் பார்த்துட்டே இருக்கா, பத்தை வருவாங்க, ஏதோ ஒரு டயத்தில் கிளைமேக்ஸில் வரப்பல தாலி கட்டும்போது வருவாங்கலாம் பார்த்துட்டே இருக்காங்க. நான் தெரியும் எனக்கு இப்போ. ஆனால் எனக்கு வரவே இல்லை. அது கூட அவங்கள தடுத்துருப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக தடுத்துருக்கலாம். வராததான் சொல்லிட்டு இருந்தாங்க, தடுத்துருப்பாங்கன்றது. வரத்துக்கு ப்ரோட்டோகால்லாம் இருந்தது, தகவல் வந்துருச்சு, எல்லாமே வந்துருச்சு. அவங்க வராங்கன்னு கன்ஃபார்மாக ஆயிடுச்சு. இப்போ வராத காரணம் அவங்க வர வேண்டாம்னு சொன்னதால வராமல் இருந்திருக்கலாம். ஏன்னா அவங்க வந்து இப்போ அதிகாரிகள்லாம் அதை சொன்னாங்க, மேடம் வராங்க, அதுக்கு உண்டான ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டாங்க. அந்த ஏற்பாடெல்லாம் பண்ணிட்ட அப்புறமா கொஞ்சம் தாமதமாச்சு. அப்படியே தாமதமாக அப்படியே வராமல் அவங்க என்ன பிரச்சனை என்னன்னு தெரியல, எனக்கு சொல்லலை. ஆனால் ஜெயலலிதா ஆட்டோவில் எந்த குணம் வந்து உங்கள் தீபாட்ட இருக்கு? எல்லா குணமும் இருக்கு. எல்லா குணமும் இருக்கு, அப்படியே இருக்கு. ஜெயலலிதா ரொம்ப அன்பு காட்டுவாங்க, கோவம் வந்தால் தூக்கி அடிச்சிருவாங்க, யாராக இருந்தாலும் சரி. அவர் எந்த பதவியில் இருந்தாலும் உடனே இறக்கிடுவாங்க. அந்த மாதிரி கோபங்கள் தீபாட்டையும் நீங்கள் பார்க்குறீங்களா? அப்படி
அவங்க மனசில் எதையும் வச்சுக்க மாட்டாங்க, அப்படியே எதாக இருந்தாலும் சொல்லிவிடுவாங்க. அது இவங்கள பார்த்து பேசணும், இவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு ஆர்டிஃபிஷியலாக எல்லாம் இருக்க மாட்டாங்க. அந்த ஸ்பாட்டில் என்ன நடக்குதோ அவ்வளோதான். அது யாராக இருந்தாலும் அவங்களுக்கு என்ன சொல்லணுமோ சொல்லிவிடுவாங்க. அத்தையோட குணம் தான் அதுவும். ஆமாம், அவங்க குணம் வந்து எனக்கு 100க்கு 100 தெரியாது, ஓரளவுக்கு தெரியும். இவங்க அப்படிதான். கஷ்டம் சமாளிச்சுட்டு போகிறது ரொம்ப கஷ்டம். சரி, நம்ம மற்ற இடங்களை பார்க்கலாமா? இது பூஜை ரூமா? இது மாடிஃபை பண்ண அப்புறம் இது பூஜை ரூம்ட்டாங்க. ஒரு சின்ன ஏரியா தான், அது ரொம்ப சின்ன பெருசு ஏரியா. கூட இல்லை. மாடிஃபை பண்ணணும். இல்லை, பழைய வீடு வந்து நான் சொல்லுவேன்ல, ஒரிஜினல் ஹவுஸ்ல பூஜை உள்ள இருக்கும். உள்ள அது அங்க உள்ள அது பெரிய ரூம் இருக்கும். இது இப்ப இது சமீபத்தில் சின்னதா இருக்கு. அப்ப கிச்சன் பார்க்கலாமா? ஓகே. இப்ப நீட் பண்ணி வச்சிருக்கீங்க இப்பதான். முடிஞ்ச அளவு பண்ணி வச்சிருக்கோம். ஆமா, இன்னொரு சந்தேகமா, இப்ப கிச்சன்ல இருந்து எல்லா இடத்துலயும் அவங்க இருந்தபோது நிறைய ஐட்டம்ஸ்லாம் இருந்ததுல, அதெல்லாம் யார் எடுத்துட்டு போனாங்க? எனக்கு எப்படி சார் தெரியும்? 30 கண்டெய்னர் போச்சு, லாரி போச்சு, எல்லாம் நியூஸ்ல வருமே. ஆமா, ஏதோ இல்ல ஒவ்வொரு இடத்துலயும் இப்ப ஏன்னா வீடை எங்களுக்கு கொடுத்த அப்புறம் இது உள்ள என்ன இருக்கோ அதான். இதை பார்த்து எங்களுக்கே பெரிய அதிர்ச்சி தான். ஏன்னா கிச்சனே பாருங்களேன், இப்போ நான் உங்களுக்கே காமிக்கிறேன். ஆமா, கண்டிப்பா இவ்வளோ மோசமா இருந்திருக்குமான்னு எனக்கு சந்தேகம் இருக்கு. ஸோ அது உள்ள ஒண்ணுமே இல்லை ஆக்சுவலாக நாங்கள் வரும்போது. இப்போ இந்த ட்ராக்குள்ள எதுலையுமே ஒன்றும் இல்லை, எல்லாம் ரொம்ப ஓல்டு, ஒரு மோசமான திங்ஸ் எல்லாம் உள்ள இருக்கு. இன்னுமே நல்லா இல்லை, நாட் இன் குட் கண்டிஷன். நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவு இதை சரி பண்ணி வச்சிருக்கோம். ஓகே ஓகே ஓகே. ஒன்றுமே இது உள்ளலாம் இல்லை, அவங்க யூஸ் பண்ண பொருள்லாம் ஒன்றுமே இதுலலாம் கிடையாது, எல்லாம் வேக்கண்ட்டு தான். எல்லாத்தையும் வேக்கண்ட்டு? ஆமாம். ஸோ எல்லாத்தையும் வழிச்சு தொடச்சிட்டு போயிருக்காங்க சார். இந்த எப்படி தெரியும்? 30 கண்டெய்னர் போச்சுன்னாங்க இல்லையா? இதில் எத்தனை கண்டெய்னர்? நியூஸில் வருமே நிறைய. ஆமாம், நிறைய கண்டெய்னர் போச்சு. ஹாஸ்பிட்டலில் இருந்த டைம்லலாம் இந்த மாதிரி நியூஸ்லாம் நிறைய வரும். ஆமாம், லாரி போச்சு, கண்டெய்னர் போச்சு, 30 போச்சா 300 போச்சா அது தெரியாது, ஏதோ போச்சுன்னு வாங்க அப்படியான்னு கேட்டு போகிறாங்க. எல்லாத்தையுமே தூக்கியிருக்காங்க. கண்டிப்பாக என்னோட சந்தேகம் இருக்காது. இருக்கிற இந்த பொருட்கள் எல்லாம் கண்டிப்பாக ரொம்ப மோசமாக நீங்களும் இந்த வீட்டுக்கு வராத இருந்ததுனால நடுவில் இந்த வீட்டில் என்னென்னலாம் இருந்தது, என்னென்ன போச்சு உங்களுக்கு தெரியாது. கண்டிப்பாக தெரியாது. உங்களை வர வேணாம்னு சொல்ற காரணம் இதுவாக தான் இருக்கும். அப்படியே எனக்கு அது தெரியல. அது வந்து நம்ம இல்லை அதாவது நாளைக்கு நான் சொல்கிற பீரியட் இஸ் ஒன்லி when she was admitted in Apollo. அந்த டைமில் எங்கேருந்து போச்சுன்னு நிறைய நியூஸ்லாம். அதனால் என்ன போச்சு என்ன இருந்துச்சுன்னு நமக்கு தெரியல. இது என்ன ரூம்? இது அது ஜஸ்ட் சர்வீஸ் ரூம். இங்கேருந்து ஒரு வாஷ் ஏரியா தான், அது ஒன்றும் பெருசாக அங்கே இல்லை. பார்க்கலாமா? அது ஒன்றும் பார்க்குற மாதிரி இருக்காது, திறந்து இருக்குது, லாக் பண்ணியிருக்கோம் அந்த சைட்லேருந்து. அது சர்வீஸ் ஏரியா. இப்போ இது கிச்சன்னால அது சர்வீஸ் ரூம், அது ஒரு ஸ்டோர் ரூம். இது சர்வீஸ் ரூம், அது ஸ்டோர் ரூம். அது ஸ்டோர் ரூம். அது ஓ ஸ்டோர் ரூமாக இருந்தது தான் அது. பரவாயில்ல, அருவாமனையெல்லாம் வச்சுட்டு போயிருக்காங்க. அருவாமனை எல்லாம் இங்கே தான் இருக்கு. அதுதான், இதெல்லாம் பார்க்கும்போது தான் இந்த பொருட்கள்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்லையே, இதெல்லாம் இங்கே இருந்திருக்காதுன்றது என்னுடைய ஒப்பீனியன். இவ்வளோ மோசமாக இருந்திருக்காது அப்படின்றது. ஆக்சுவலாக இந்த வீட்டோட பெட்ரூம்னு சொன்னேன்ல, இது வந்து கிச்சனாக இப்போ மாற்றிருக்காங்க. இது ஒரு பெட்ரூமாக இருந்தது. ஆமாம், 2000s வரைக்கும் இது பெட்ரூம் தான் இருந்தது. இது ஆமாம், இதுதான் எங்கள் அப்பா அம்மாவோட பெட்ரூமாக இருந்த இடம். ஒரிஜினல் பழைய வீட்டில் இதுதான் பெட்ரூம், கிரவுண்ட் ஃப்ளோரோட பெட்ரூம் இது. இதில் தான் எங்கள் அப்பா அம்மா இருந்தாங்க. சரி சரி சரி. இந்த படி வழியாக இறங்கி வரும்போது தான் கால் தவறி விழுந்துட்டாங்கன்னு ஒரு செய்தி வந்துச்சு. அது என்ன செய்தி பற்றிலாம் தெரியல, பட் இந்த படி அவங்க பழைய வீடாக இருக்கும் போது இந்த படி இருக்கும். இல்லை, இந்த படியில் வருவாங்களா லிஃப்ட்டில் வருவாங்களா? லிஃப்ட்டு தான் யூஸ் பண்ணுவாங்க அதிகமாக. ஸோ இந்த படியில் மாடிஃபை பண்ண அப்பார்ட்லேருந்து அவங்க லிஃப்ட் தான் யூஸ். நீங்கள் ஞாபகம் இருக்கா இந்த படியில் இறங்கி வரும்போது ஒரு அதெல்லாம் எனக்கு இந்த படியில் அவங்க வரதுல நான் பார்த்துருக்கேன், வீட்டில் யூஸ் பண்ணுவாங்க இந்த படியை. ஓகே ஓகே ஓகே. ஸோ இது வந்து அம்மாவோட ரூம். அது இல்லை இது பேசேஜ். இது வழியாக கடந்து போகணும். இது போனால் கடைசியில் அவங்க ரூம், ஜெயலலிதா ரூம். ஆமாம் ஆமாம் ஆமாம். ஸோ இந்த மாதிரி ஆர்னமெண்ட், இந்த மாதிரி வந்து கலை வேலைப்பாடோட உள்ள இதெல்லாம் நிறைய இங்கே இருந்திருக்கணுமே. இருந்திருக்கலாம். நாங்கள் எங்களுக்கு இது ஒன்று தான் விட்டு போயிருக்காங்க, இருந்திருக்கலாம். இது ஒன்று விட்டு போயிருக்காங்க போனால் போதுன்ட்டு. ஆமாம், அதுவும் இல்லைன்னா ஆடாக இருக்குன்னு விட்டுருப்பாங்க. என்னமா? அதுவும் இல்லைன்னா பார்க்குறவங்கெல்லாம் சந்தேகப்படக்கூடாதுன்ட்டு போனால் போதுன்ட்டு. ஆமாம், இன்னொரு விஷயம், இப்போ வந்து பெங்களூர் கோர்ட் வந்து ஒப்படைச்ச அந்த ஜுவல்ஸ் இந்த விஷயங்கள்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் இந்த வீட்டில் தானே இருந்தது? இல்லை, அது வந்து இந்த சீஸ் பண்ண ஜுவல்லரி மட்டும்தான் இங்கே இருந்தது. அது 96ல். சரி.
ப்ளஸ் சாரீஸு. இந்த சாரீஸ்லாம் எங்கே வச்சுருந்தாங்க அவங்க? அவங்க ரூமில், அவங்களோட ரூம்லேயே தான் இருந்தது அதெல்லாம். அந்த சாரீஸ் ரூமும் பார்க்க முடியாது இல்லையா? இல்லை, அது அவங்களுடைய ஆக்சுவல் பழைய வீடு இருந்தது இல்லையா, 96லலாம் நான் சொன்ன அந்த மாதிரி ரூம் போக முடியாது. ரெனோவேஷன் பண்ணாத ஓல்டு ஹவுஸ் தான். அது அந்த 2 பெட்ரூம் அது இருக்கும். மாடிப்படி இப்போ காமிச்சிங்க, அது வழியாக போகணும். போகலாம், அது வெளியே போகலாம். அந்த சாரீஸ்லாம் இப்போ எல்லாமே எடுத்துட்டாங்க இருக்கா? அப்போ எடுத்துகிட்டு போனது, அதுக்கப்புறம் அவங்க வாங்கி வேறு சாரீஸ் கட்டிட்டு தானே இருந்திருப்பாங்க. அந்த சாரீஸ் சீஸ் பண்ணதுன்னு சொல்கிறாங்க இப்போலாம் இருக்கிறதெல்லாம். இப்போ இன்னைக்கு மீடியா எவ்வளோ தூரம் பெருகி போச்சு. இந்த கல்யாணம் பண்ணது அவங்க ஆசைக்கு பண்ணாங்க. கல்யாணம் பண்ணி அது அவங்க சௌரியம். ஆனால் இந்த ஊர்வலம்லாம் போனாங்கல்ல, அதுதான் பெரிய அந்த நேரத்தில் பெரிய டாக் ஆகிடுச்சு. எதிர்கட்சி சேனல்லாம் அது பெருசாக போட்டு ஊதி விட்டாங்க. உங்கள் அத்தை ரொம்ப ஸ்மார்ட் லேடி, எல்லாத்தையுமே யோசிக்கக்கூடியவங்க. நம்ம இந்த மாதிரி நடு ரோட்டில் ஜானவாசம்னா நான் ரோட்டில் தான் நடக்கணும். சரி, ஜானவாசத்துக்கு என்ன வீட்டுக்குள்ளேயே நடக்க முடியும்? ஜானவாசம் ரோட்டில் தான் நடக்கணும், நான் அதை மறுக்கவே இல்லை. இவ்வளோ ஜுவல்ஸ் எல்லாத்தையும் போட்டுட்டு தோழியோட போகும்போது இவங்க எல்லாத்தையும் இதை ஃபோக்கஸ் பண்ணி நாளைக்கு பெருசாக ஊதி விடுவாங்களே, அப்படிலாம் அவங்க நினைச்சிருக்க மாட்டாங்க. ஏன் நினைக்கல? ஒரு ஸ்மார்ட் லேடி. ஏன்னா அவங்க நான் நினைக்கிறது ஆட்சி மாற்றத்துக்கு அவங்க பார்த்தீங்கன்னா அந்த அளவுலாம் ஒன்றும் பண்ணிக்க மாட்டாங்க. மேலே இந்த கோட் போட்டிருப்பாங்க, சிம்பிளாக தான் அவங்க இருந்தாங்க. கூட வந்து லேடிஸ்லாம் நிறைய பேர் இருந்தாங்க. அவங்க சம்மந்தப்பட்ட சம்மந்தியும் பெரிய இடம் தானே. அவங்க என்ன சாதாரண நாள் வீட்டில் போய் சம்மந்தம் பண்ணி சிவாஜி கணேசன் சாரோட பேத்தியை தானே அவங்க சம்மந்தம் பண்ணாங்க, சசிகலா ஃபேமிலி. ஸோ அவங்க எல்லாருமே நிறைய ஜுவல்ஸ் வேர் பண்ணியிருந்தாங்க, புடவை கட்டியிருந்தாங்கன்னா. எந்த கல்யாணமாக இருந்தாலும் பெண்கள்லாம் நல்லா ட்ரெஸ் பண்ணிவிட்டு புடவை கட்டுறது, ஜுவல்லரி போட்டுக்கிறதுலாம் சாதாரண விஷயம் உமனுக்கு, என்னை பொறுத்த வரைக்கும். இல்லை, அந்த நேரத்தில் அத்தையும் கண்டிப்பாக அப்படி தான். இல்லை, அந்த நேரத்தில் வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அதை பெருசாக அதை வந்து மிகைப்படுத்தி சொல்லலாம். பட் விமன் அப்படின்னா என்ன, நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிறது, ஃபங்க்ஷன்னா அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கிறது, ஜுவல்லரி போட்டுக்கிறது விமனுக்கு ஒரு பார்ட் ஆஃப் லைஃப். அதாவது ஆங்கிலத்தில் சொன்னால் பிளேட்டன்ட் டிஸ்பிளே ஆஃப் ஜுவல்லரி அப்படின்லாம் எழுதுவாங்க. சொன்னாங்க, எல்லாம் தான் சொன்னாங்க. அது மாதிரி நாளைக்கு ஒரு குற்றச்சாட்டு வருமேங்கிறத அவங்க ஏன் யோசிக்கல? அவங்க ஏன் யோசிக்கல? நான் சொல்றது நான் என்னோட லாஜிக் எடுத்துக்கோங்க. இந்த சம்பவம் அவங்க ஆட்சி மாற்றத்துக்கு காரணமாச்சு. இல்லை, நான் ஏன் சொல்கிறேன்னா அவங்க சினிமாவில் நடிக்கிற காலத்துலேருந்து நிறைய ஜுவல்லரி சேர்த்து வச்சாங்க. சரி, அத்தையும் பாட்டியும் இதெல்லாம் அவங்களோட ஓன் மேக்கிங்ஸ், அவங்களே டிசைன் பண்ணுவாங்க. இதெல்லாம் அவங்களுடைய ஏர்னிங்ஸ் எல்லாம் அவங்க ஜுவல்லரியாக சேவ் பண்ணாங்க. இதெல்லாம் அப்போ அவங்க செஞ்சுருக்காங்க அவங்களுடைய லைஃப்பில். ஸோ அவங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும், 2 பேருக்குமே பிடிக்கும். இல்லை, அவங்க போட்டுருக்காங்கிறது பிரச்சனை இல்லை. இதை தவிர அவங்களுக்கு அந்த மைசூர் பேலஸ் வழியாக வந்த வெல்த்து கொஞ்சம் இருந்துச்சு. சரி 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 ஜுவல்லரின்ட்டு அதெல்லாம் அவங்க வேறு ரீமேக் பண்ணி பாட்டியும் அத்தையும் வச்சுருந்தாங்க. ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு இதில் கொடுத்துருக்காங்க, அதனால தான் நல்லா கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியும். அவங்களும் போட்டுட்டு ஜுவல்லரியையும் இவங்க ஜுவல்லரி தானேங்கிறதான கொஸ்டின். இல்லை கிடையாது, அதுதான் சொல்ல வரேன். பட் இவங்க பண்ணதெல்லாம் அவங்க மேலே வந்துடுச்சு. அந்த ஃபேமிலியும் நல்லா எல்லாருமே ஆல் ஆஃப் தெம் ஆர் வேரிங் ஜுவல்லரி, ஆல் ஆஃப் தெம் ஆர் வேரிங் சில்க் சாரீஸ். கல்யாணம்னா அதானே போட்டுப்பாங்கன்றதான லாஜிக்கு. கல்யாணத்துக்கு காட்டன் புடவை கட்டிக்கிட்டு ஒரு பீட்ஸ் போட்டு நான் வர முடியும்? கல்யாணத்துக்கு என்ன போட்டுப்பாங்க உமன்லாம்? ஜுவல்லரி தான் போட்டு. தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்கள் கல்யாணத்துக்கு எப்படி வருவாங்க, எப்படி ட்ரெஸ் பண்ணிப்பாங்க? பட் சரி, இப்போ வந்து நான் இதில் இப்படி வந்திருக்கேன், இதே நான் ஒரு கல்யாணத்துக்கு வந்தேன்னா ஜுவல்லரி டிஸ்ப்ளே பட்டு புடவை நகையை போட்டு தான் வருவேன். இதான் விமன், இதானே நம்ம கல்ச்சர், நம்ம கலாச்சாரம். அது இல்லை, நம்ம கல்ச்சர், நம்ம கலாச்சாரத்தையே தப்புன்னு சொல்லிட்டு பெண்கள் எப்படி பட்டு புடவை கட்டிட்டு கல்யாணத்துக்கு வரலான்னு கேட்டால் ஏதான லாஜிக் இருக்காதுல்ல. இல்லை, அப்போ அதுதான பெரிய இஷ்யூ. கட்சி மீட்டிங்க்கு அப்படி வந்தாங்க. இல்லை, அப்போ பெரிய இஷ்யூ ஆச்சா இல்லையா? கண்டிப்பாக ஆச்சு. ஆனால் அவங்க இப்படி தான் நினச்சிருப்பாங்கன்னு நான் சொல்கிறேன். கல்யாணத்துக்கு வரோம், கல்யாணத்தில் நடக்கிறோம், ஜானவாசலாம் நடக்கிறாங்க, எல்லோரும் பட்டு புடவை நகையை போட்டு எல்லா விமனும் வந்திருக்காங்க. அவங்க கூட பின்னாடி சேர்த்து நடந்தால் அத்தனை பேரும் எல்லாருமே அப்படி தான் நினச்சிருப்பாங்கன்றதா லாஜிக் இதில். ஆமாம், இந்த அவங்க சம்மந்தப்பட்ட இடமும் வசதியான ஃபேமிலியாக இருந்ததால் அப்புறம் அவங்களுக்கு ஈக்குவலாக பண்ணிக்கணும்னு இவங்கெல்லாம் நினச்சிருக்கலாம். அப்புறம் அவங்க வீட்டில் வந்து ஏகப்பட்ட ஷூஸ் அதெல்லாம் வச்சுருந்தாங்க, சாரீஸு ஷூஸு அப்படின்லாம் காமிச்சாங்கல்ல, அதெல்லாம் எங்கே வச்சு பாதியுமே மேக்கப் பண்ணி சொன்னது தான் சார். ஏன்னா இந்த கேசஸ்லாம் நடந்த அப்புறம் நாங்களும் இதெல்லாம் பார்க்குறோம், நிறைய பொய்யான தகவல் கூட இருக்குது. ஏன்னா அந்த நேரத்தில் அதை வந்து பிலிப்பைன்ஸோட முன்னாள் அதிபர் மார்கோஸோட ஒய்ஃப் வந்து மார்கோஸ் இருக்காங்கல்ல, அதையே அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டாங்க. வீட்டுக்குள்ள நிறைய விமன், அப்போ நிறைய பேர் தங்கி அவங்க தான் இந்த மாதிரி டிஸ்பிளே இருக்கும், அந்த மாதிரி இருந்ததுன்னு அப்போ எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. எல்லாரும் இதை பற்றி எல்லாரும் பேசிட்டு தான் இருப்பாங்க. அவங்களுக்கு அவங்க மேலே ஃபால்ட் ஏதாவது சொல்லணும்னா ஏதாவது சொல்லிட்டு தான் இருப்பாங்க. பட் உண்மை இதுதான், கல்யாணன்றதுனால தான் அப்படி வந்தாங்களே தவிர வேறு எந்த காரணமும் அதுக்கு இருந்திருக்க முடியாது. அவங்களும் அப்படி தான் நினச்சிருக்க முடியும்.
இந்த புடவை வச்சுருந்தாங்க, ஸ்லிப்பர் வச்சுருந்தாங்க, ஹேண்ட்பேக்னா இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம். அவங்க நடித்த சினிமா நடிகையாக இருந்த காலத்துலேருந்து இது மாதிரி அத்தைக்கு ஹேண்ட்பேக் கலெக்ஷன்ஸ்லாம் நிறைய நிறைய. கலெக்ஷன் ஆமாம், அது பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. நானே வாங்கி கொடுத்துருவேன். அதாவது ரொம்ப காஸ்ட்லியாக தான் வேணும்லாம் கேட்க மாட்டாங்க. ஏதாவது சில்லியாக இருக்கும், அது கொஞ்சம் அழகாக இருக்கும் பார்க்க, அது வேணும்னு கேட்பாங்க அவங்க. அது எப்படி கேட்பாங்கன்னா, ஒரு வாட்டி நான் வாங்கி கொடுத்துருக்கேன், இது எனக்கு தெரியும். நான் சாதாரணமாக வச்சுருந்தேன், அதையே பார்த்துருந்தாங்க. அப்புறமா அவங்க வந்து கேட்குறாங்க, என்ன ஒரு ஹேண்ட்பேக் வச்சுருந்தீங்க, அக்கா கேட்குறாங்க அது எங்கே வாங்கினேன். அது ஒன்றுமே இல்லை ஆண்டி, அது 200 அது எங்கள் பாண்டி விசால் ஷாப்பில் தான். சரி அது வேணும், அதை வாங்கி கொடுன்னாங்க. அப்புறம் நான் கடையில் போய் அதை தேடி பார்த்தேன், அதுக்கு அதே மாதிரி கொஞ்சம் இருந்துச்சுலாம் வாங்கி கொடுத்தேன். என்ன பண்ணியிருக்காங்க, நெக்ஸ்ட் டைம் மறுபடியும் ஆள் அமிச்சு நான் வாங்கி கொடுத்ததோடு இல்லை, அந்த கடையில் இருந்த எல்லா ஹேண்ட்பேக்கும் அந்த மாதிரி அவங்களுக்கு ஹேண்ட்பேக்ஸ் பிடிக்கும். ஹேண்ட்பேக், ஷூஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஷூஸ் எல்லாம் இல்லை, ஹேண்ட்பேக்ஸ் கண்டிப்பாக இருக்குது, ரொம்ப பிடிக்கும். ஆமாம், நான் வாங்கி கொடுத்துருக்கேன்னு தெரியும். ஸோ அது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கணும்லாம் பார்க்க மாட்டாங்க, சாதாரணமாக இருந்தால் கூட அழகாக இருந்தால் பிடிக்கும். சரி, ரொம்ப போகும். ஆமாம், நீங்கள் ஏன் இந்த வீட்டுக்கு வர மாட்டேங்கிறீங்க? இந்த வீட்டில் வந்து செட்டில் ஆகலாம்ல? நாங்கள் தான் போகிறோம், பிளானிங் இருக்குது. எப்போ? இந்த ரெனோவேஷன்ஸ்லாம் நிறைய பண்ணணும், பண்ணதுக்கப்புறமா இங்கேயே இருக்கலாம் தான் பிளான் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து உங்களுக்கு நிறைய இடம் இருக்குது, நிறைய நீங்கள். ஆமாம் கண்டிப்பாக, ஆனால் முன்னாடி நிறைய இங்கே ஒர்க் இருக்குது, சரி பண்ண வேண்டியது நிறைய இருக்குது. ஆமாம், நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் இந்த வீட்டுக்கு வந்து நீங்கள் அரசியல் ரீதியாக வேறு முடிவு எடுக்கலாம் மறுபடியும், அது வேறு விஷயம். உங்களுக்குள்ள ஒரு கவிஞர் இருக்கான்னு தெரியும், நீங்கள் நல்ல கவிதை எழுதுவீங்க, அற்புதமாக எழுதுவீங்க. இளவேணி பூக்கள்ங்கிறது உங்களுடைய கவிதை முதல் தொகுப்பு, நானே படிச்சிருக்கேன். நானே நான் எங்கே வேலை பார்த்தேன்னா அந்த பத்திரிகையில் அதை போட்டிருப்பேன். அதை பற்றிலாம் நீங்கள் ஏன் மறுபடியும் அந்த புக்கெல்லாம் எழுதக்கூடாது? இந்த மாதிரி ஏன் கவிதை தொகுப்பெல்லாம் நிறைய பண்ணலாமே? நீங்கள் பண்ணிட்டு தான் இருக்கேன், ஆர்வம் இருக்குது, அதெல்லாம் இல்லை நிறைய பண்ணியிருக்கீங்க, பட் அது ஒன்றும் பப்ளிஷ் பண்ணல. ஆமாம் பண்ணணும், பப்ளிஷ் பண்ணாமல் தான் இருக்கீங்க. முதல் புக் மட்டும் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறமா இன்னும் பண்ணலை, இனிமேல் தான் பண்ணணும். இல்லை நீங்கள் நிறைய உங்களுக்கு இடம் இருக்கிறதுனால நிறைய யோசிக்கலாம். இந்த கண்டிப்பாக மாதிரி ஒரு தனிமை இடங்கள் உங்களுக்கு நிறைய சௌரியமாக நிறைய யோசிக்கலாம். கண்டிப்பாக வர ஐடியா இருக்குது எங்களுக்கு. அப்படியா? கொஞ்சம் ரெனோவேஷன்லாம் பண்ண அப்புறமா இங்கே வரலான்னு இருக்கோம். ஆமாம், அத்தைக்கு கார்டனிங்கில் இன்ட்ரெஸ்ட் உண்டா? ரொம்பலாம் கிடையாது, பாட்டிக்கு தான் அந்த இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகம். பாட்டிக்கு தான் இன்ட்ரெஸ்ட். எப்பயாவது ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த தென்னைக்கெல்லாம் தண்ணி ஊற்றலாம் செய்வாங்களே? செஞ்சதில்லை. செஞ்சதில்லை. ஆனால் சும்மா பார்ப்பாங்க, அவ்வளோதான். இங்கே ஒரு ஃபவுண்டைன் இருந்தது, நம்ம என்ன செய்யுது? அது இங்கே இல்லை, ஃப்ரண்ட்டில் இருந்தது. அப்புறம் வாசல்லையா? ஆமாம். இதுவும் ஃபவுண்டைன் மாதிரி இருக்கு. இது இல்லை இல்லை, இது சும்மா வாஷ் ஏரியா. அது ஃபவுண்டைன் என்னாச்சுன்னா அவங்க வைக்கணும்னு ஆசைப்பட்டாங்க, ஆனால் வைக்க முடியலன்னு சொல்லுவாங்க. ஃப்ரண்ட்டில் தான் வைக்கணும்னு ஆசைப்பட்டாங்க, ஆனால் அது வைக்கல லாஸ்ட்டாக. ஆக்சுவலாக இந்த பாய்ஸோட வீட்டை அவங்க ரொம்ப லவ் பண்ணாங்க இல்லை? இந்த வீடு எங்கே இருந்தாலும் வந்துடுவாங்க இல்லை? அவங்களுக்கு பிடிச்ச இடம் தான், அவங்க பழைய வீடு தான் அவங்களுக்கு பிடிக்கும். பழைய முதல்ல இருந்தது தான் இதுதான் பிடிக்கும். அப்போ வீடை சுற்றி லேண்ட்ஸ்கேப் கார்டன்லாம் இருக்கும், நல்லா சுற்றி வாக்கிங்லாம் பண்ணுவாங்க. அப்படி சுற்றி அப்படி வாக்கிங் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இப்போ நிறையா மாற்றிட்டதுக்கப்புறமா அவங்க அதெல்லாம் பண்ணலை. அவங்க ஏன் அப்படி ஹெல்த்தை கவனிக்காமே விட்டுட்டாங்க? ஏன்னா இவ்வளோ தூரம் ஒரு வில் பவர் உள்ள ஒரு லேடி, அவங்க ஹெல்த்தெல்லாம் கவனிக்காமலாம் இருந்திருக்க மாட்டாங்க. இல்லை, அவங்களுக்கு வந்து டயபிட்டிஸ் இருக்கும்போது இப்படிலாம் இஷ்டத்துக்கு ஐஸ்கிரீம்லாம் சாப்பிடலாமா? ரொம்ப ஆசைப்படுவாங்க ஐஸ்கிரீம். அப்படியே எல்லாமே சொல்லப்பட்ட தகவல் தான் தவிர எதில் எவ்வளோ உண்மைத்தன்மை இருக்குன்னு தெரியல. ஹெல்த்தை கவனிச்சிருக்க வேண்டாமா அவங்க? ஹெல்த் கவனிக்காமலாம் இல்லைன்னு சொல்கிறேன் நான். இல்லை, அப்பப்போ மாத்திரை போட்டுக்கிறது வேற, நம்ம டயட்டு, அதுக்கப்புறம் இங்கே நிறைய ஜாக்கிங் பண்ணவும் நிறைய இடம் இருக்குங்க, அதெல்லாம் பண்ணிருக்கு. நம்ம நேரம் இருந்திருக்காது, நேர பற்றாக்குறை தான். நாள் பூரா வேலை பார்க்கணும், ஆட்சி நடத்தணும். அதிகாரத்தில் இருக்கும்போது அவங்க லாஸ்ட் மட்டும் சிஎம்மாக தான் இருந்தாங்க. அப்புறம் கோர்ட்டு கேஸ், அந்த பிரச்சனைகள், அப்புறம் கட்சி நடத்தணும். இவ்வளோ ஒர்க் பண்ணும்போது எங்கேருந்து நேரம் இருக்கும்? என்னைக்காவது ஒரு நாளைக்கு தனிமையில் வந்து உங்கள்கிட்ட, தீபா எனக்கு இது சிலதெல்லாம் பிடிக்கல அப்படிங்கிறப்ப ஏதாவது தன் லைஃப்பில் நடந்தது, அவங்க சசிகலாவை சேர்த்து ஆனால் அவங்க நினச்ச மாதிரி அவங்க நடந்துக்கல, இதெல்லாம் நினச்சி உங்கள்கிட்ட வருத்தப்பட்டிருக்காங்களா? சசிகலாவை பற்றி பேசல, பட் வருத்தப்பட்டதெல்லாம் உண்டு. ஷேரிங்லாம் பேசும்போதே வரும் நிறையா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். எனக்கு யாரும் இல்லை, நான் தனிமையில் இருந்தேன், அதெல்லாம். சரி, அவங்க தனிமையில் இருந்து ஒன்று சொன்னால் எனக்கு புரிய மாட்டேங்குது. நான் தனிமையில் இருந்தால் சொல்கிறாங்கல்ல, தனிமையில் அவங்க இருந்ததுக்கு அவங்க யாரோ சித்தின்னு ஒருத்தவங்க தான் வந்தாங்க. இப்போ அவங்க மீன் பண்ணுற தனிமை அது கிடையாது, சரி வர புரிஞ்சுக்கணும். அது சொந்தக்காரங்கெல்லாம் இல்லை, உறவினர்கள்லாம் பெங்களூர்ல 2-3 சொந்தக்காரங்க இருக்காங்க. தனிமைனா என்ன, நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அதை சொல்லுங்க. அந்த லைஃப் பார்ட்னர், அந்த கம்பேனியன், அதுதான் அவங்க மீன் பண்ணுறாங்க. அப்படியா? இப்போ எனக்கு இவர் இருக்காரு இல்லைன்னா நானும் தனிமையில் தானே இருப்பேன், நீங்களே சொல்லுங்கள்.
ஸோ எந்த தனிமைன்றது எந்த விதத்தில் நீங்க வந்து கொஞ்சம் லேட் ஆனாலும் நல்ல கணவரை பிடிச்சிங்க. அது மாதிரி ஜெயலலிதா என்ன கிடைக்காதா மனசு வச்சிருந்தா? அவங்க லைஃப்ல நிறைய டர்ன்ஸ் அண்ட் ட்விஸ்ட் ரொம்ப இருந்தது. அவங்களோட பேத்தட்டிக் லைஃப் தான் அது. உண்மையா சொல்ல நம்ம வருத்தங்கள் சோகங்கள் நிறைய கலந்த வாழ்க்கை தான் அப்படி. நீங்க நம்ம என்ன மாதவன் அவங்க மனசு வச்சிருந்தா தனக்கு ஏத்த ஒரு துணையை தேடி இருக்க கூடாதா? முடியாதுன்ட்டு இல்லை, அது நமக்கு சரி வர அவங்களுக்கு நடக்கலைன்னு வச்சுக்கலாமே. சரி, எல்லாருக்கும் எல்லாம் கிடைச்சிருது இல்லையா லைஃப்ல. பட் அந்த மாதிரி ஒரு அபிப்பிராயத்துல இருந்தாங்க அவங்க. கண்டிப்பா இருந்தாங்க. அவங்க மீன் பண்ற தனிமை அதுதானே தவிர. அப்ப சினிமாலேயே இருந்த போதே நீங்க சொல்றீங்க. சினிமால இருந்தப்போ இதெல்லாம் பேசுனது இல்லை. நான் அப்ப சின்ன குழந்தை. நீங்க எப்ப சொல்றீங்க? நீங்க சொல்றது வந்து எப்ப நான் ரொம்ப தனிமையா எங்கிட்டே பேசியிருக்காங்களே. அது 90s பேசியிருக்காங்க, 2000s பேசியிருக்காங்க, எங்கிட்டே அதை சொல்லியிருக்காங்க. ஆரத்திலே சொல்லியிருக்கேன் நான் அவங்களுக்கு. ஓஹோ, ஏன் கவலைப்படுறீங்க, நான் இருக்கேன், இனிமேல் உங்களுக்கு இதெல்லாம் பேசாதீங்க, இனிமேல் நான் உங்களுக்கு இருக்கேன், நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் நான் வரேன்னு நானே சொல்லியிருக்கேன். ஆனால் அந்த மாதிரி ஃபீலிங்ஸ்லாம் அவங்களுக்கு இருந்தது உண்மை. அதாவது சரியான துறையை நம்ம தேர்ந்தெடுக்கலங்கிற வருத்தம் உங்களுக்கு லேட்டர் பீரியட்ல பேசுனது இல்லை. அதை எப்படி சொல்கிறது சார்? இப்போ எங்கள் அப்பா இருக்காரு, எங்கள் அம்மா கல்யாணம் பண்ணிட்டாரு. கல்யாணமே இவங்க தான் பண்ணி வச்சாங்க. ஒரு வாழ்க்கை அமைஞ்சது இல்லையா? நாங்கள் குழந்தைங்க இருக்கோம். பட் அவங்களுக்கு அது இல்லைன்ற ஒரு ஏக்கமான வாழ்க்கை கண்டிப்பாக அது நம்ம ஏற்றுக்குள்ள தானே வேணும். அமையலைன்றது உண்மையை தவிர வேணான்னு அவங்களும் நினைக்கல, அது காலப்போக்கில் அமையலை, அதுதான் உண்மை. அவங்க பல இன்டர்வியூஸில் அவங்களே இது பப்ளிக்காக சொல்லியிருக்காங்களே, இதில் மறைக்க என்ன இருக்குது? இல்லை மறைக்க ஐ வுட் ஹவ் பீன் பெட்டர் ஆஃப் டொமஸ்டிகேட்டட்னு சொல்லிட்டு டொமஸ்டிகேட்டட்னு சொல்லி அவங்க எல்லாத்துலேயும் எல்லா இடத்துலையும் அதை குறிப்பிட்டிருக்காங்க அவங்க லைஃப்பில். இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க, பல ஆண்கள் வந்து அவங்க நம்பிக்கைக்குரியவங்கள இவங்க பழகினா கூட, ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழகினா கூட அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக நடந்துக்கலை, சினிமா ஃபீல்ட்லேயும் சரி அதுக்கப்புறம் வெளியிலையும் சரி. அதனால அவங்களுக்கு ஆண்களை மேலேயே ஒரு கோபம் இருந்தது. அதனாலேயே அவங்க வந்து பல ஆண்களை வந்து அவமானப்படுத்துறாப்புல நிற்க வச்சது, ரொம்ப நேரம் நிற்க வச்சது, காலை விழ வச்சது. நிறைய பேர் காலை அவங்களாம் வேணாம்னு சொன்னாலும் விழுந்துட்டு தான் இருப்பாங்க. என்ன செய்வாங்க அவங்க? அந்த கோபத்தை தான் ஆண் வர்க்கத்து மேலே காமிச்சிட்டாங்க. அதெல்லாம் உண்மை கிடையாது. அதெல்லாம் நிஜமா ஏற்றுக்கொள்ள முடியாத தகவல்கள். அப்படிலாம் எதுவுமே இல்லை. அத்தையை பிடிக்காதவங்கெல்லாம் அவங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் தரல, அவங்கள பார்க்க முடியலன்னா உடனே வெளில போய் தப்பு தப்பாக அவங்கள பற்றி பேச வேண்டியது. அதெல்லாம் நிறைய நடக்கும் அவங்களுக்கு. எல்லாருமே அவங்கள ஏமாற்றினார்கள்லாம் கிடையாது. அவங்களும் அப்படி நினைக்கல யாரையும். அவங்களுடைய நேர பற்றாக்குறை அரசியலுக்கு வந்த அப்புறமா she did not have enough time. எங்கள் அப்பாவை எங்கள் அம்மாவெல்லாம் பார்க்கும்போது, எங்களை பார்க்கும்போது இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. உங்களெல்லாம் அடிக்கடி பார்த்து பேச முடியல, பழைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் பேச முடியல, எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு கெட் டுகெதர் வைக்கணும்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் சொல்லியிருக்காங்க அவங்க. எல்லாமே அவங்கள பற்றி சொல்கிற தகவல்கள்லாம் உண்மை கிடையாது. வேற ஒரு பிம்பத்தை ஏற்படுத்திட்டாங்க அவங்க மேலே. பொய்யான ஒரு பிம்பம். ஒரு நேரம் இருந்திருக்காது, வேற எதுவும் பார்க்க முடியாது, டயர்டாக இருந்திருப்பாங்க. அவன் ஒரு கதையை கட்டி சொல்லிட்டு போயிடுவான். பார்க்க முடியலன்னா உடனே அவங்கள பற்றி தப்பு தப்பாக பேசுது. அப்புறம் ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு வந்து இந்த சசிகலாவுடைய டாமினேஷன் அவங்களுக்கு பிடிக்கல. கண்டிப்பாக பிடிக்கல, சுத்தமாக பிடிக்கலைங்கன்னு அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்து நீ கிளம்புன்னு சொல்லுவாங்க. உங்கள் சங்காத்தமே வேணாம்னு சொல்லி அந்த குடும்பத்தையே கம்ப்ளீட்டாக 2010 வாக்கில் நினைக்கிறேன் கம்ப்ளீட்டாக எல்லாம் போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலாக ஒன் டைம் தான் எல்லாருக்கும் தெரிய வந்தது. இது 2 முறை நடந்திருக்கு. நான் சொல்ல 2010 வாக்கில். ஆமாம், 2011 நடந்தது மட்டும்தான் நியூஸில் வந்ததால், அப்போ நியூஸ் மீடியாலாம் வளர்ந்து போனதால் எல்லாருக்கும் தெரியற விஷயமா இருக்குது. 97, 98 அவங்கள வெளியில் அமிச்சாங்க தான் ஆக்சுவலாக. சரி, இப்போ நீங்கள் என்ன சொல்றீங்கன்னா 97 ஒரு தடவை அவங்க ஜெயிலில் வைக்கப்பட்டாங்க இல்லையா, ஒரு கேஸில் வழக்கில். அத்தையை தான் இங்கே சென்ட்ரல் பிரசனில். அந்த டைம்லலாம் இவங்க யாருமே இங்கே கிடையாது, எல்லாரையும் அமிச்சிட்டாங்க. போயிட்டு சேர சில நபர்கள்லாம் வீடை மேனேஜ் பண்ணியிருப்பாங்க இங்கே. மறுபடியும் அவங்க திரும்பி கொஞ்ச நாள் கழிச்சு வந்துட்டாங்க. சரி, திருப்பி வந்தாங்கல்ல. என்னுடைய கேள்வி என்னென்னா 97 திரும்பி வந்தாங்க, 2010 வாக்குலையும் ஒரு 6 மாதம் கழிச்சு திரும்பி வந்தாங்க. என்னுடைய கேள்வி என்னென்னா, இவங்க வரும்போது இதை பற்றி அவங்க ஜெயலலிதா வந்து புக்கெல்லாம் படிக்காதவங்கள, மீடியா பார்க்காதவங்க இல்லை. இப்போ அளவுக்கு அவ்வளோ மீடியா வரலைனாலும் எல்லாத்தையும் பார்த்தவங்க தான். இவங்க வந்தால் நிறைய விமர்சனங்கள் வருது. இதனால் தனக்கு நெகட்டிவ் விமர்சனங்கள் தான் வருது. அந்த விமர்சனங்கள்லாம் நிறைய உண்மையும் இருக்குது. அப்படி நினைக்கும் போது எதுக்கு இவங்களை நம்ம சேர்க்கணும்? கெட்ட பேர் அவங்கள வராதிங்க, எதுக்கு வர்ற மாதிரி எதுக்கு ஒரு இடம் கொடுக்கணும்? எல்லா விஷயம் முயற்சி எடுத்தாங்க தான் அவங்கள வெளியே அமிச்சது. இல்லைங்க, நான் இப்போ நீங்க எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வராதிங்கன்னு என்ன சொல்கிறீங்க, என்ன வராதிங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள். நான் அதை மீறி வந்தாலும் நீங்கள் உள்ளே விட மாட்டீங்கல்ல. நான் நீ ஏதோ விதத்தில் என்ன உங்களுக்கு பிடிக்கல, வீட்டுக்கு வராதுன்னு சொல்லிட்டீங்க. அதுக்கப்புறம் நான் உங்கள் வீட்டுக்கு வரேன், அல்லது இதை ஃபோன் பண்ணுறேன், நைஸாக மாதவன் மூலியமாக உள்ளே வர ட்ரை பண்ணுறேன். அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க? வராத, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு.
அந்த மாதிரி ஏன் அவ்வளோ உறுதியான லேடி ஏன் வந்து அந்த விஷயம் எனக்கு தெரிஞ்ச ரெண்டு அக்கேஷன்லையும் வராத உங்க சங்காத்தமே வேணாம், உங்க மன்னாரோட சங்காத்தமே வேண்டாம். ஒரு தடவை முடிவெடுத்தது மட்டும் எனக்கு கன்ஃபார்ம்டா தெரியும். பட் மறுபடியும் பார்த்தா கொஞ்ச நாள்லயே அவங்க வந்துட்டாங்க. ஏன்னா பல விஷயங்கள்ல அரசியல்ல அவங்க பல விஷயங்கள்ல ஒருத்தரை வெளில அனுப்பிட்டா போனதுதான், ஒருத்தரை தூக்கி எரிஞ்சது தான். அந்த மாதிரி நிறைய பேர் இல்லை, நான் இல்லைங்கிறேன். இந்த பிம்பம் எல்லாம் பொய்யானது கிடையாதுன்னு சொல்கிறேன். ரொம்ப மன்னிக்கிற குணம், உடனே ஏற்றுக்கிற குணம், ஏன்னா போய் சாரி சொல்லிட்டா போதும், இவ்வளோதான் அவங்க. இருந்தாங்க. அதுதான் உண்மையான குணம், உண்மையான கேரக்டர்னா. அவர் தவறு செஞ்சுட்டா என்னை மன்னிச்சிருங்க, தெரியாம மன்னிச்சுனா உடனே ஏற்றுப்பாங்க. அது அவங்களோட கோவம்லாம் ரொம்ப நாளாக ரொம்ப நேரமும் இருக்காது, ஷார்ட் லிவ்டு தான். அது வந்து அவங்கள பழி வாங்கிடுவாங்க, அப்படி பண்ணுவாங்க, இப்படிலாம் சொல்கிறதெல்லாம் எல்லாமே போய், இதெல்லாம் உண்மை கிடையாது. அவ்வளோ ஹார்ட் அண்ட் ரூட் பர்சன் அவங்க இல்லை. அதை சரியாக பயன்படுத்திட்டாங்க அவங்க. ஆமாம், அதை யூஸ் பண்ணிப்பாங்க எல்லாரும். அம்மாவை சமாளிச்சிடலாம், சாரி சொல்லிடலாம். எப்படி அம்மா கோவம் அடங்கட்ட ஒரு 6 மாதம் கழிச்சு 6 மாதம்லாம் இல்லை, 5-6 நாள் தான், ஒரு கொஞ்ச நேரம் தான், அவ்வளோதான். ஏதாவது சொன்னால் ஏற்றுப்பாங்க, அப்படிதான் எல்லாரும். பட் அவங்க தன்னுடைய இமேஜுக்கு அவங்க வந்து இடைஞ்சலாயிட்டாங்கும் போது அதை எப்படி ஏற்றுக்க முடியும்? இப்போ அவங்களுக்கு ஒரு இமேஜ் இருக்குல்ல, அந்த இமேஜ் இதெல்லாம் நம்ம பேசுறது சுலபம். அந்த இடத்துல இருந்து அவங்க என்ன நினைத்தாருன்னு தெரியலையா இருக்கும், அவங்க மனசில் என்ன இருந்துச்சு, அவங்க என்ன செய்யணும்னு நினைச்சாங்கன்னு தெரியலையே. அதுக்குள்ளே என்னென்னமோ மாறி போச்சுல்ல. ஒருவேளை அவங்க இருந்திருந்தா அப்போ அந்த 2016 இதெல்லாம் நடக்காமல் அவங்க சிஎம் இருந்தால் கண்டிப்பாக இவங்களெல்லாம் வெளியேற்றிட்டு அதுக்கு ஒரு நிரந்தர முடிவு கட்டியிருப்பாங்கன்றது என்னோட அபிப்பிராயம். உங்கள் இடத்துக்கு வருவோம். இப்போ நீங்கள் கட்சி ஆரம்பிச்சிங்க, இது எதுக்கு சார்? கட்சியெல்லாம் ஆரம்பிக்கவே இல்லைங்க. அது சரி, பரபரப்பா பேசப்பட்டீங்க. ஒரு பேரவே ஆரம்பிச்சேன். சரி, பேரவே ஆரம்பிச்சீங்க. அது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண ரீசன்ஸ் வந்து எங்க வீட்டு வாசல்ல ரொம்ப பேர் வந்து அழுது அமக்கலம் பண்ணி அட்டகாசம் பண்ணி நீங்க தான் வேணும் வேணும் பண்ணதால அவங்களுக்கு ஒரு அடையாளத்தை தரணுன்றதுக்கா அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணேன். அப்படியே கொஞ்ச நாள்ல அது ரொம்ப அரசியல் ஈடுபாடுகளால் அது கொஞ்சம் நான் ஆர்கே நகரில் கண்டெஸ்ட் பண்ண முயற்சி பண்ணதால கட்சின்ற மாதிரி மாறி போச்சு. அவ்வளோதான், ஒரு பொலிட்டிக்கல் என்டிட்டியாக மாறிச்சு, அவ்வளோதான். மறுபடியும் இந்த ஆசை இருக்கா உங்களுக்கு? இல்லவே இல்லை. பட் நீங்கள் வந்து நாளைக்கு எடப்பாடி பழனிசாமி கூப்பிட்டு போவீங்களா? யார் கூப்பிட்டாலும் போவேன் சார். மரியாதை நிமித்தமாக ஒருத்தரை சந்திக்கணும்னா இல்லை, மரியாதை சந்திப்பு இல்லை, உங்களை வச்சு அரசியலில் காய்கள் நகர்த்துறாங்க, உங்களுக்கு ஒரு நல்ல சீட் தராங்க, மயிலாப்பூர் சீட் மாதிரி ஒரு சீட் தராங்க, அப்படின்னு நினைப்பீங்களா? தெரியலன்னு தான் சொன்னேன் பதில். ஏன்னா எனக்கு வந்து உண்மையாக சொல்லணும்னா என்னை அரசியல்லாம் ஓடிடுவேன்னு சொல்லி பிரச்சனையே பண்ணேன். நான் வேணவே வேணாம் என்னை விட்டுருங்கன்னு சொல்லி எனக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது. அவர் வந்தது இல்லாமல் எல்லாம் சேர்த்து தான் நான் என்ன அதில் தள்ளப்பட்டு நான் அதில் வந்த காரணம் இதெல்லாம் தான். ஸோ மெயினாக இந்த ஏடிஎம்கேவோட கேடர்ஸ், அந்த தொண்டர்கள், அவங்க ரொம்ப அழுது எங்கள் வீட்டு வாசலில் வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாங்க நான் வரணுன்ட்டு. அப்புறம் ஓபிஎஸ் வந்தார், அப்புறம் அது என்னென்னமோ ஆச்சு. பட் என்னை கூப்பிட்டு பேசினாங்கன்னா கண்டிப்பாக யார் கூப்பிட்டாலும் நான் பேசுவேன். எனக்கு அப்படியெல்லாம் அப்ஜெக்ஷன் இல்லை. அவங்களுக்கு பிரச்சாரம் பண்ணுவீங்களா? நோ ரிசர்வேஷன்ஸ். அவங்களுக்கு தான் பிரச்சாரம் பண்ணுவீங்களா? நீங்கள் முதல்ல நான் வருவேன்னு அரசியலுக்குன்னு கேட்டீங்க, அதுவே தெரியாதுன்னு சொல்லிட்டேன். நான் யோசிச்சு தான் முடிவு பண்ணுவேன், தெரியாதுன்ட்டு. உண்மையான பதில். ஏன்னா வந்து இப்போ வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம இந்த ரவுண்டோட கடைசி கட்டத்துக்கு வந்தாச்சு. நான் வந்து சின்சியராக அவங்களோட லெகசி இருக்கணும்னு நினைக்கிறேன். சரி, அதில் எந்த மாற்றமும் இல்லை. அப்போ லெகசி இருக்கணும்னா ஓபிஎஸ் என்ன சொல்றாரு, இந்த 2 ஏடிஎம்கேயும் சேர்ந்தாதான் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. இவங்களெல்லாம் ஏற்றுக்கிறதுக்கு நான் ரெடியாக இல்லை. இல்லை, இந்த லெகசி அம்மாவை அழிச்சு அவங்க வாழ்க்கையை அழிச்சு சின்ன பின்னமாக்கின சசிகலா அவங்க குடும்பத்தினரையும் ஏடிஎம்கே சேர்க்குற மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களை சேர்க்கக்கூடாது. அதில் எனக்கு விருப்பம் இல்லை. அந்த விஷயத்தில் நிச்சயமாக தெளிவு இருக்கணும்ல, அதை ஏற்றுக்கொள்ள என்னைக்கும் நான் தயாராக இல்லை. இல்லை, ஓபிஎஸ் சேர்த்தா பண்ணு தினகரன், அதுக்கப்புறம் ஓபிஎஸ் அவங்களுக்கு துண்டு போடுறாரு. அதெல்லாம் அரசியல் ரீதியாக அதெல்லாம் பண்ணி நீங்கள் ஓபிஎஸ் மட்டும் வந்தால் ஏற்றுப்பீங்க? கண்டிப்பாக ஏற்றுப்பேன். ஓபிஎஸ் தினகரன் கூட்டம் வேண்டாம், அந்த குடும்பத்தை ஏற்க முடியாது சார். முடியாது. அம்மாவே வேணும்னு ஒதுக்கி வச்சாங்க. இவங்களாம் 25 வருஷம் அவங்கள்ட்ட பேசவே இல்லை. ஓபிஎஸ் மட்டும் வந்தால் ஏற்றுப்பீங்க? அவர் அரசியல் ரீதியாக கட்சி ரீதியாக பார்த்தா ஒரு கட்சியில் சீனியர் அவர். சரி, அந்த மரியாதை தான் நான் அன்னைக்கு கொடுத்தேன், என்னையும் கொடுக்கறது. சரி, அந்த மரியாதை இபிஎஸ் சார் வந்து அவர் கொடுப்பேன்னு தான் சொல்கிறேன், மாட்டேன்னு நான் சொல்லலை. இப்போ அத்தையோட பயணித்த ஏடிஎம்கே சார்ந்த அத்தனை பேருக்கும், ஜெயக்குமார் சாரோ இபிஎஸ்ஓ ஓபிஎஸ்ஓ எல்லாருக்கும் என்கிட்ட ஒரே மரியாதை என்றைக்கு இருக்கும். அவ்வளோதான் என் ஸ்டாண்ட், அவ்வளோதான். அதில் எல்லாரும் ஒன்றா தான் பார்க்குறேன். ஆனால் இவங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது. இவங்களுக்கு வந்து உண்மையிலேயே வந்து அந்த ஓட்டு இருக்காங்க, அந்த அவங்க ஜாதி ஓட்டு உண்மையிலேயே அந்த ஏரியாவில் அப்படி இருக்க. அங்கே போனே உள்ளே சேர்க்க மாட்டாங்க. முதல்ல பெண்கள் கூப்பிட்டாங்க முன்னாடி நிற்க சொல்லுங்களேன். இவங்கள நான் தான் அம்மான்னு சொல்லிட்டு நிற்க சொல்லுங்களேன்.
இல்லை இவங்களுடைய அந்த சமூக ஓட்டம் இன்னும் இருக்கா அவங்களுக்கு சசிகலாக்கு? அந்த சமூகம்லாம் இருக்குது. ஸ்ட்ராட்டஜிக்கலி பேசணும்னா அந்த சமூகம் இருக்குது, அதுக்கான ஓட் பேங்க் இருக்க தான் செய்யும். பட் அந்த ஓட்டு இவங்க போடுறாங்கன்னு என்ன ப்ரூஃப் இருக்குது? என்ன ப்ரூஃப் இருக்குது? அதுக்கு எந்த ப்ரூஃபுமே அது கிடையாது. இல்லை அந்த பெல்ட்டில் வந்து சசிகலா பிரச்சாரம் பண்ணால் அது வந்து ஏடிஎம்கேக்கு பாதிப்பாகுமா ஆகாது? எதுவுமே நடக்காது. எதுவுமே நடக்காது. ஏடிஎம்கே அவங்களுக்கு சம்மந்தமே கிடையாது தான் சொல்கிறேன். அத்தைக்கு உதவியாளராக வீட்டில் இருந்தாங்க, அதோட நிறுத்திக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அத்தையும் அதுதான் சொன்னாங்க. அதை மட்டும் பண்ணிவிட்டு நீங்கள் வீட்டில் உட்காருங்க, ஸோ அவங்களுக்கு கட்சியில் தலையிடாதீங்கன்னு சொன்னாங்க. இல்லைன்னு அவங்க யாரையாவது சொல்லுங்க. சரி, அப்படி சொன்னாங்கிறீங்களே, நான் சொல்லி ஆன் ரெக்கார்டு. சரிங்க. அப்போ அந்த குடும்பத்தில் இத்தனை பேர் வந்தாங்களே, வரிசையாக வந்தாங்களே, அவங்கெல்லாம் வெவ்வேறு இடத்துல அதிகாரத்தில் இருக்கும்போது இவங்க ஏன் அதை அப்படி கண்டுக்காமல் விட்டாங்க? கண்டுக்காம விடல. she was trying her best to control them. அவங்க கை மீறி சில விஷயங்கள் போனதை அவங்களால தடுக்க முடியல. பின்னாடி போய் ஒன்று பண்ணிட்டேன்னா உங்களுக்கு எப்படி தெரியும்னு சொல்லுங்கள். நீங்கள் மக்களை கவனிப்பீங்க. அவங்க சீஃப் மினிஸ்டர் ஃபார் த என்டையர் ஸ்டேட். இப்போ தமிழ்நாட்டில் எந்த பிரச்சனை ஒரு மூளை முடுக்கில் இருந்தாலும் அத்தை தான் பார்க்கணும். அவங்க ஆட்சி நடத்துவாங்களா, கட்சி நடத்துவாங்களா, இந்த குடும்பத்துக்கு பின்னாடியே போயிட்டு இருப்பாங்களா? என்னதான் அவங்க எவ்வளவு எக்ஸ்பெக்டேஷன் வைக்கிறீங்க? இந்த குடும்பம் மிகப்பெரிய ஹியூமன் பீயிங், அவங்க ரோபோ கிடையாது. சரி, இந்த குடும்பம் மிகப்பெரிய அவங்க ரோபோ இல்ல, எல்லா வேலையும் பண்ணிட்டு மெக்கானிக் மாதிரி பண்ண முடியாது சார். இல்லம்மா, இந்த குடும்பம் மிகப்பெரிய அளவுல சம்பாதிச்சிருச்சுங்கிறது உடைய அவங்களுக்கு தெரியாது சார். இந்த சம்பாதிச்ச விஷயத்துக்குள்ளலாம் நான் வரமாட்டேன். ஏன்னா ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் ஆர் கமெண்ட் ஆன் ஆல் தட். யாருக்கு எப்படி என்ன வந்ததுன்னு தெரியாது. அதே ஏமாத்தினாங்களா? எஸ், கண்டிப்பாக செய்தாங்க. அவங்களுக்கு தெரியாமல் நான் விஷயம் செய்தாங்க. ஸோ உங்களை பொறுத்தவரை இபிஎஸ் வந்தால் சேர்த்துக்கலாம், அது ஓபிஎஸ் வந்தால் சேர்த்துக்கலாம். எல்லாரும் ஒன்று தான் சார். ஏடிஎம்கேல இருந்த முன்னாள் இந்நாள் இருக்கிற அத்தனை சீனியர்ஸும் ஒன்று தான். அவர்கிட்ட அம்மாவுக்கு அவங்க ஒன்று தான். மைனஸ் அந்த குடும்பம். அம்மா வந்து அவங்களெல்லாம் வேற வேற கண்ணோட்டத்தில் பார்க்கல. இவர் தான் வேணும், அவர் தான் வேணும்லாம் அவங்க யாரையும் கை காட்டவும் இல்லை, யாருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. எல்லாரையும் ஒன்றா தான் வச்சாங்க, அதில் மாற்றம் இல்லை. பட் இவங்கள வேணவே வேணாம்னு அடியோட விரட்டினாங்க. இவங்க இருக்கவே கூடாதுன்னு நினச்சாங்க. அவங்கள சேர்க்கவே கூடாதுன்னு தான் சொல்லுவேன். எனக்கு விருப்பம் இல்லை மட்டும் இல்லை, கூடவே கூடாது. அதுதானே இப்போ திரும்ப அதே தானே பேசிட்டு இருக்காரு. ஓபிஎஸ் இபிஎஸ் கிட்டத்தட்ட அதே தான். இபிஎஸ் ஸ்ட்ராங்காக இருக்கு. இல்லை, அவர் தான் வேணான்னு சொல்கிறாரு. அவரோட கருத்தை ஏற்றுக்கணும்னு அதுதான் நான் அன்னைக்கு கூட சொன்னேன். இபிஎஸ் சார் வந்து அவன் அந்த குடும்பத்தை சேர்க்கவே கூடாதுன்னு சொன்னான்னா அது நியாயமான கருத்து, ஏற்றுக்கொள்ள வேண்டியது, கரெக்டானது. ஆனால் ஓபிஎஸ் தான் மட்டும் வரமாட்டார் போல இருக்கு. அவங்களையும் சேர்த்ததே ஐஸ்வர்யங்கிறாரு. சார் ஏன் சார் அவரை பற்றி இது பண்ணுறீங்க? அவர் வந்து இது பாருங்களேன், அவரோட நியாயங்களை நம்ம பார்க்கணும். அவரை வந்து எப்படி தெரியுமா சொல்லுவேன் நான், வாண்டுறாங்க, போன்றாங்க, சேர்த்துக்கிறாங்க, வெளியே அனுப்புகிறாங்க. இது நியாயம் இல்லாமல் இருக்குல்ல. இது பகடை காய் மாதிரி ஒருத்தரை வச்சு ஆடக்கூடாது. ஸோ அவரை சேர்த்துக்கிறதுனா சேர்த்துட்டு அவருக்கு என்ன உரிய மரியாதையோ அதை கொடுக்கணும் இல்லையா? நம்ம இபிஎஸ் ஓபிஎஸ் எல்லாரை பற்றி பேசணும். விஜய் அரசியலுக்கு வந்திருக்காரு, நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா விஜய் வந்து இதுவரையிலும் யாருக்கும் அவருடைய மாஸ் என்னன்னு தெரியாது. ஆனால் அவருக்கு மிகப்பெரிய மாஸ் இருக்குன்னு பரவலாக நம்பப்படுது. ஸோ இப்போ விஜயோடைய இப்போ சப்போஸ் டிஎம்கே அலையன்ஸ் தனியாக, ஏடிஎம்கே அலையன்ஸ் தனியாக, பிஜேபி ஏடிஎம்கேலாம் ஒரு அலையன்ஸ், விஜய் தனியாக நின்னாமல் இந்த ஈக்குவேஷன்ஸ் மாறி போகும். நீங்கள் விஜயோட என்ட்ரி எப்படி பார்க்குறீங்க? அவருக்கு அரசியல் ஆர்வம் இருக்குது, அதனால கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. பட் விஜய் வந்து எம்ஜிஆர் மாதிரி ஒரே அடியில் வந்து அந்த இடத்துல உட்காந்துருவாரா? அது இந்த காலகட்டத்துக்கு பொருந்தாத விஷயம். உண்மையாக பேசணும்னா அந்த அளவுக்கு ஒரு மாஸ் ஹீரோ தான் வரும், அதில் மாற்றம் இல்லை. சரி, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து இன்னை வரைக்கும் ஹீரோவாக தான் இருக்கார் எல்லாரும் மனசுலையும். என்ன சொல்கிறாங்கன்னா சின்ன அலையன்ஸ் இருந்தால் கூட அவர் ஆனாக்க அது அன்றைய காலகட்டத்துக்கு பொருந்திய விஷயம், இந்த காலகட்டத்துக்கு பொருந்தாத விஷயம் இது. ஏன்னா இப்போ அரசியல் கணக்குகளெல்லாம் மாறி போயிருக்கு, அவேர்னஸ் ரொம்ப இருக்குது, மக்களுக்கெல்லாம் ரொம்ப அவேர்னஸ் இருக்குது, இளைஞர்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப அரசியல் ஆர்வம் இருக்குது, யூத்துக்கெலாம். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பெரியவங்க மட்டும்தான் அரசியல் பற்றிலாம் பேசுவாங்க. இப்போல்லாம் ஸ்கூல் பசங்க, காலேஜ் பசங்க எல்லாமே அரசியல் பேசுகிறாங்க. ஸோ எல்லாருக்கும் அதில் ஆர்வம் இருக்கிறதுனால அவருக்கு நீங்கள் சொல்கிற பசங்க தான் அவருக்கு மிகப்பெரிய பலம்னு சொல்கிறாங்க. இல்லை, அதுதான் சொல்ல வரேன். ஸோ இதெல்லாம் மாறும், எல்லாமே மாறும். இப்போ இதுவுமே ப்ரெசன்ட் ஜெனரேஷன்லேருந்து அரசியல் கணக்குகள்லாம் கொஞ்சம் மாறுபடும். அதனால் இன்றைக்கே கட்சி ஆரம்பித்து நாளைக்கே சிஎம் வருதெல்லாம் சினிமாவில் தான் பார்க்க முடியும், ரியல் லைஃப்லாம் நடக்காது. வாய்ப்புகள் கம்மி, குறைவு. சினிமாவில் நடக்கும், ரியல் லைஃப்னால் ப்ராக்டிக்கலி இட்ஸ் டிஃபிகல்ட். ஏன்னா 2 திராவிட கட்சிகளும் வேறொன்று 30 ஆண்டுக்கு ஆட்சி செய்த கட்சிகள் இங்கே தமிழ்நாட்டில். ஒன்று டிஎம்கே, இன்னொன்று அதிமுக. அவங்களோட போட்டி போடுறதே பெரிய காம்படிஷன், டஃப்பாக தான் இருக்கும். ஸோ தனியாக நிற்கும் போது அவரோட ஓட் பேங்க் அவர் நிரூபித்தார்னா அதுக்கப்புறம் தான் அவருடைய நெக்ஸ்ட்டு அடுத்த கட்டம் ஃபியூச்சரில் வேணால் பாசிபிலிட்டிஸ் தேவை. ஸோ உங்கள் அத்தையோட வீட்டை, அழகான வீட்டை அழகாக சுற்றி பார்த்தோம்.
சுற்றி பார்க்கறதே ரொம்ப ஒரு வியப்பாகவும் அழகாகவும் இருந்தது, பார்க்குறதுக்கே சந்தோஷமாக இருந்தது. பல விஷயங்கள் நம்ம பேசணும், பல விஷயங்கள் மனசை விட்டு பேசுனீங்க. அதுதான் உங்கள் ஸ்டைல், அத்தை ஸ்டைலு. ஸோ நம்ம இன்னொரு முறை இதே வீட்டில் சந்திப்போம். மிக்க நன்றி, மிக்க நன்றி.